அத்தியாயம் 1. சென்னை விமான நிலையம். இந்தியன் ஏர்லைன்ஸின் போயிங் விமானம் தரை தொட்டபோது லேசான தூறலில் ஆகஸ்ட் சென்னை நனைந்து கொண்டிருந்தது. மக்கள் சூடாக கடலை வறுத்து தட்டில் வைத்துக்கொண்டு சேட்டிலைட் டிவி நிகழ்ச்சிகளில் புதைந்திருக்க, முன்னெச்சரிக்கை ஆசாமிகள் ரெயின்கோட் அணிந்து கொண்டு சக்கர வாகனங்களில் தண்ணீரை சிதறடித்து விரைந்தார்கள். சிக்னல்கள் இயங்காததால் பிளாரசன்ட் பட்டைகளில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட கான்ஸ்டபிள்கள் கையிலே ஸ்டாப் போர்டு வைத்துக்கொண்டு சகல வாகனங்களையும் அதட்டி கொண்டிருக்க, அதெல்லாம் எனக்கில்லை என்று சில எருமைகள் சாவகாசமாக சாலையை கடந்தன. ஆட்டோக்கள் பஸ் ஸ்டாப்புகளில் தயங்கி கிட்டே வந்தவர்களிடம் மீட்டருக்கு மேலே கேட்டு மடிந்த பயணிகளை அடைத்து கொண்டு நெளிந்து ஓடின. தப்பாமல் அத்தனை ஆட்டோக்கள் முதுகிலும் ஏதோ ஒரு நிதி நிறுவனம் டெபாசிட்டுகளுக்கு 30% வட்டியை முன்தேதியிட்ட காசோலைகளாக தருவதாக தூண்டில் போட்டன. சீரியல் செட்டுகளால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட துர்க்கைகள் நியான் விளம்பரங்களை ஓரங்கட்டின. விமான கதவில் பொருத்தப்பட்ட தற்காலிக நடைபாதையில் அவர்கள் மூவரும் நடக்க துவங்கினார்கள். அடுத்த எல்லையில் சுழலும் படிகள் காத்திருந்தன. அதில் சோம்பேறியாக நின்று கொள்ள கீழே இறக்கிவிட்டது. கன்வேயரில் வந்த தங்கள் லக்கேஜ்களை கவர்ந்து ஒரு டிராலியில் வைத்து உருட்டியபடி விமான நிலையத்தின் வாசல் நோக்கி நடந்தார்கள். புறப்படுகிற விமானங்களில் பறக்க இருப்பவர்களும் டாடா காட்ட வந்தவர்களுமாக நிறைய பேர் நாற்காலிகள் தீர்ந்து போய் கொத்தாய் நின்று சிரித்து நடந்து இரைச்சல் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆரோக்கிய விழிப்புணர்வோ இல்லை அந்தஸ்தின் அடையாளமோ பயணிகள் எல்லோரும் தப்பாமல் மினரல் வாட்டர் பாட்டில்களை வைத்திருந்தார்கள். வாசலுக்கு வெளியே முகமறியாத பயணிகளை வரவேற்க வந்தவர்கள் பெயர் எழுதிய அட்டைகளை உயர்த்தி பிடித்தபடி காத்திருந்தார்கள். ஒரு அட்டையில் வெல்கம் டு மெட்ராஸ், மிஸ்டர் கிரண், மிஸ்டர் ராவ், மிஸ்டர் அலெக்ஸ், ஹோட்டல் ஷில்பா டவர்ஸ் என்று எழுதியிருந்தது. போராட்ட கோரிக்கை போல அந்த அட்டை பதித்த கம்பை உயர்த்தி பிடித்திருந்த ஹோட்டல் ஷில்பாவின் தங்க பெயரை எம்ப்ராய்டரி செய்த யூனிஃபார்ம் அணிந்த டிரைவரை நோக்கி வந்தார்கள் கிரண், ராவ், அலெக்ஸ். குட் ஈவினிங் சார் என்ற டிரைவர் அந்த டிராலியை ராவிடமிருந்து வாங்கி தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஹோட்டலின் மாருதி வேன் நோக்கி நடந்தான். லேசான தூறலில் நனைந்தபடி மூவரும் விரைவு நடையில் அவனை தொடர்ந்தார்கள். ஜெயகிருஷ்ணன் ரொம்ப பெரிய ஆளாத்தான் இருக்கணும் என்றான் அலெக்ஸ். ஏன் என்றான் ராவ். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சிருந்தாரு. பாரு, 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காரு. போய் சேர்ந்ததும் 10 பொண்ணுங்க வரிசையாக நின்று நாம் நடக்க நடக்க நம்ம காலுக்கு பூ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அலையாத என்றான் கிரண். டிரைவர் லக்கேஜ்களை டிக்கியில் வைத்துவிட்டு கதவை மரியாதையாக திறந்து பிடித்தான். கிரண் முன்னாலும் மற்றவர் பின்னாலும் ஏறிக்கொண்டார்கள். காருக்குள் ஏசி சுகமாயிருந்தது. வாசனை இதமாயிருந்தது. கை துடைக்க சிறிய டவல்களும் மாலை செய்தித்தாளும் இருந்தன. அவர்களிடம் தலையசைப்பின் மூலம் உத்தரவு பெற்று டிரைவர் காரை கிளப்பினான். கிரண் லைட்டர் கொண்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு டிரைவருக்கு பாக்கெட்டை நீட்ட அவன் மென்மையாக மறுத்தான். எங்களுக்கு உங்கள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிற ஜெயகிருஷ்ணனை உனக்கு தெரியுமா? தெரியாது சார் என்று அவன் சொன்னதும் அவனோடு நீளமாக உரையாட நினைத்திருந்த கிரணிடம் எண்ணம் உள்வாங்கியது. ராவ் செய்தித்தாளில் புதிய படங்களின் பூஜை செய்திகள் படிப்பதில் ஆழ்ந்து போக, அலெக்ஸ் ஈர சென்னையை வேடிக்கை பார்த்தபடி இருந்தான். அண்ணா சாலையில் உயர கட்டிடங்கள் ஒன்றின் மொட்டை மாடியையும் விட்டு வைக்காமல் மஞ்சள், சிகப்பு, நீலம், பச்சை என்று நியான் விளம்பர வசீகரங்கள் கடந்து ஸ்பென்சர் அருகில் திரும்பி எத்திராஜ் கல்லூரி எதிரில் மீண்டும் திரும்பி மார்ஷல் சாலையை தொட்ட கார் ஏர் இந்தியா அருகில் பிரம்மாண்ட அலங்கார பர்த்டே கேக்கு போல கம்பீரமாக நின்ற ஹோட்டல் ஷில்பா டவர்ஸ் கட்டிடத்தின் நுழைவாயிலுக்குள் நுழைந்ததும் ராவ் பேப்பர் மடித்து போட்டான். 20 கார்கள் நிறுத்தலாம் போல 8 மெகா தூண்களில் நின்ற மகா போர்டிகோவில் ஹோட்டலின் சீருடை நபர்கள் ஏர்போர்ட் ரன்வேயில் விமானத்திற்கு வழிகாட்டுபவர்கள் போல வருகிற கார்களை எங்கே நிறுத்த வேண்டும் என்று டைரக்ஷன் செய்தார்கள். கிரண், ராவ், அலெக்ஸ் இறங்கியதும் ஒரு சீருடை அவர்களின் லக்கேஜ்களை எடுத்து தங்கமுலாம் டிராலியில் வைத்து கொண்டான். கண்ணாடி கதவை தள்ளி திறந்த மகாராஜா நல்வரவேற்றார். உள்ளே முகம் பார்க்க முடிகிற மார்பில் தரை, முகம் பார்த்து பேச விடாமல் செய்யும் மார்புகளுடன் அழகழகு வரவேற்பாளினிகள். 1 கிலோ எடையில் ஹோட்டல் பெயர் பொறித்த இரும்பு தகடு இணைந்த சாவியை ஒரு ஆசாமி ரொம்ப மெனக்கட்டால்தான் தொலைக்க முடியும். அதை கொடுத்த வெள்ளையர் பெண்ணின் முத்திரை புன்னகையை ஒரு ஆசாமி ரொம்ப மெனக்கட்டால்தான் மறக்க முடியும். ஸ்கேனிங் மாதிரி எல்லாம் தெரிகிற கண்ணாடி லிப்டுகள் 3இல் ஒன்றில் மேலே சென்று கொண்டிருந்த அந்த குட்டை பாவாடை பெண்ணை லோ ஆங்கிளில் பார்க்கையில் ஜுரம் வருவது போல் இருந்தது. மற்றொரு லிப்டில் இவர்கள் 7வது தளம் வந்து 7th அட்வென்ச்சர் என்று பித்தளை தலைப்பு சூட்டப்பட்டிருந்த
707ஆம் எண் அறைக்குள் வந்தார்கள். பக்கத்து அறை கதவில் 7th சக்சஸ். அதை அறை என்று பழக்க தோஷத்தில் குறிப்பிட்டது தப்பு. ஒரு வரவேற்பு, ஒரு விருந்துண்ணும் பகுதி, விவாத கூடம், படுக்கை பகுதி, குனிந்து பார்த்தால் நீச்சல் குளம் தெரிகிற சிட் அவுட் பகுதி என்று பல கொண்ட ஒரு குட்டி வீடு அது. தொலைபேசி, உள்பேசி, தொலைக்காட்சி, குளிர்பெட்டி, இசைத்தொட்டி என்று சகல சௌகரியங்களும் இருந்தன. தடுக்கினால் ஒரு பளபள பித்தளை பாத்திரத்தில் சிந்தட்டிக் செடிகளில் மணமில்லா மலர்களை செருகி வைத்திருந்தார்கள். உத்தரத்தில் இருந்து சல்லா துணியில் தைத்த திரைகள் ஜன்னல் உள்ள இடத்திலும் ஜன்னல் இல்லா இடத்திலும் தொங்கின. எக்ஸிபிஷன் நடத்த ஸ்பான்சர் கிடைக்காதவர்களை கூட்டி வந்து அகல சுவர்களில் இஷ்டத்திற்கு வரைய விட்டிருந்தார்கள். லக்கேஜுகளை ஸ்லைடிங் கப்போர்டு தள்ளி ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு அரைப்பையன் விலகியதும் கண்ணாடியில் தன்னை பார்க்க திரும்பிய ராவ் குள்ள மேஜை மேல் அந்த பூக்காகிதம் சுற்றின பார்சலையும் சலஃபன் காகிதம் சுற்றின பூங்கொத்தையும் பார்த்தான். ஏய், இங்க பாருங்க. எடுத்தான். பூங்கொத்தில் வெல்கம் ஜெயகிருஷ்ணன் என்று இருந்தது. பார்சல் கனமாக இருந்தது. மேலே உல்லாச இரவுக்கு சிறிய பரிசு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை அவன் பிரிக்க போன போது, இரு ராவ், தமிழ்நாட்டில் பார்சல்ல குண்டு வைக்கிற கலாச்சாரம் இருக்கு என்றான் அலெக்ஸ். யாரோ அறிமுகமில்லாத ஜெயகிருஷ்ணன் நமக்கு குண்டு வச்சு தீபாவளி கொண்டாடுறதுக்காக மெனக்கட்டு இவ்வளவு செலவு பண்ணி வரவழைப்பாரா என்றான் கிரண். எதுக்கு சந்தேகம் என்ற அலெக்ஸ் தன் சூட்கேஸ் திறந்து சிறிய சைஸில் இருந்த பாம் டிடெக்டரை எடுத்து வந்தான். அதன் பேட்டரியை ஆன் செய்து கொண்டு அதன் சென்சார் முனையில் பார்சலின் 6 பக்கங்களிலும் தடவி பார்த்தான். சரி, பிரி. ராவ் பிரித்து எடுத்தது ஒரு முழு பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி. வாரே வா என்றான் கிரண். அந்த பாட்டிலின் அடியில் ஒரு அட்டை. அட்டையில் ஸ்வப்னா, மது, ஜோஸ்பின், மாயா, வெர்ஜினா என்று 5 பெண்களின் பெயர்களும் பெயர்களுக்கு எதிரில் தொலைபேசி எண்களும் எழுதப்பட்டிருந்தன. ஜெயகிருஷ்ணன் ரொம்ப தான் விவரமான ஆளுப்பா. நம்ம டேஸ்ட்டை மோப்பம் முடிச்சு சகல ஏற்பாடும் பண்ணியிருக்காரு பாரு. கட்டில்ல பூச்சரம் தொங்க விடாதது தான் பாக்கி. என்ன யோசிக்கிற அலெக்ஸ்? ஏற்பாடுகள் பலமா இருக்கிறதால விஷயமும் பெருசா இருக்கணும் கிரண். இதுல மயங்கிட்டு டேர்ம்ஸில் கோட்டை விட்டுடக்கூடாது. நாளை காலையில 7 மணிக்கு தானே ஜெயகிருஷ்ணன் வந்து நம்மளை சந்திக்கிறதா சொன்னாரு. ஆமா, நாளைய கவலையை நாளைக்கு பட்டுக்கலாமே. நடுவுல முழுசா ஒரு ராத்திரி இருக்கே. வெர்ஜினாங்கிற பேரே என்னமோ செய்யுது. ராவ், நீ சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணு, நான் ஃபோன் பேசிடுறேன். எப்படி, 1+3 இல்லை 3+3 என்றான் கிரண். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2 மணி நேரம் நல்லா நீச்சல் அடிக்க போறேன் என்றான் அலெக்ஸ். அலெக்ஸுக்கு எய்ட்ஸ் பயம். ராவ், நீ என்ன சொல்ற? ஆள் பார்த்துட்டு முடிவு பண்றேன். கிரண் அந்த எண்ணை முயன்று மிஸ் வெர்ஜினா ப்ளீஸ் என்றான். ஸ்பீக்கிங், குட் ஈவினிங். குரல் இசை கம்பி மீட்டியது. நான் ஹோட்டல் ஷில்பா டவர்ஸ் 707லேருந்து பேசுகிறேன். ஹலோ, நீங்களா? கிரணா, ராவா இல்லை அலெக்ஸா? கிரண், ஜெயகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரா? ஆமாம், ஃபோன் வந்தால் போக சொல்லியிருந்தாரு. எப்போ நான் அங்கே இருக்கணும் சார்? எப்போ வர முடியும்? உடனே ஹீல்ஸ் மாட்டி புறப்பட்டா 30 நிமிஷத்தில், குளிச்சு ட்ரெஸ் மாற்றி அலங்கரிச்சு வாசனையாக வர்றதுன்னா 60 நிமிஷத்தில். 1 மணி நேரம் காத்திருக்க முடியும். வெர்ஜினா? எஸ். பேரை சொல்லலை, கேள்வியா கேட்டேன். எஸ். புரியலையா? கேள்வியா கேட்கல, பதில சொன்னேன். இல்லை, பொய். ஆமாம், இனிப்பான பொய். இந்த கேள்விக்கு உண்மை சொல்லவே கூடாது. ஏன்? பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கப்படுறதால. பிரமாதமாக பேசுவ போலிருக்கே. பிரமாதம் பேச்சோட நிற்காது. வச்சிடுறேன். 60 நிமிஷத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வைத்தான். ரொம்ப வழியிற கிரண். காதலியாவ கரன்சிக்காக கட்டி பிடிக்கிறவகிட்ட இத்தனை கொஞ்சலும் வழிசலும் தேவையா? ஒரு டிராமாவா படல உனக்கு என்றான். குழந்தைகிட்ட கொஞ்சிறப்போ அர்த்தமில்லாத சத்தமெல்லாம் பண்ணுவோமே, அது தொட்டில் பாஷை. இது கட்டில் பாஷை. கொஞ்சம் நாடகம், கொஞ்சம் உருகல், கொஞ்சம் அசட்டுத்தனம், கொஞ்சம் அப்பாவித்தனம், இதெல்லாம் இருந்தா தான் சுவாரஸ்யமா இருக்கும். ஓ மை ஸ்வீட் வெர்ஜினா, நைட் டார்லிங் என்ற அபிநயத்துடன் காற்றிடம் பேச துவங்கினான் கிரண். புன்னகைத்த அலெக்ஸ் உடைகளை களைந்து நீச்சல் டவுசரும் நீல அங்கியும் அணிந்து கொண்டு சிட் அவுட்டில் நின்று கீழே பார்த்தான். தண்ணீரடி விளக்குகளால் நீல தண்ணீர் பிரகாசமாக ஜுவலித்து ததும்ப ஒரே ஒரு பெண் நீந்தி கொண்டிருந்தாள். அத்தனை நட்சத்திரங்களும் இமைத்து இமைத்து பார்த்து கொண்டிருந்தன. அலெக்ஸ் தண்ணீர் கலந்து கொஞ்சம் விஸ்கி அருந்திவிட்டு புறப்பட்ட போது கிரண் அந்த அர்த்தராத்திரியில் ஷேவிங் துவங்கினான். அத்தியாயம் 2. ஐ எம் ஜெயகிருஷ்ணன் என்று தனித்தனியாக ஒவ்வொருவரிடமும் கை குலுக்கின ஜெயகிருஷ்ணனை இவர்கள் சூட் கோட்டில் அல்லது ஜீன்ஸ் பேண்டில் எதிர்பார்த்தது தப்பு. பிரீமியர் நம்பர் 1 8 முழ வேட்டியை தழைய கட்டியிருந்தார். பளபளப்பான வெள்ளை துணியில் ஜிப்பா, RJ என்று இனிசியல்களுடன் 4 பவுனில் ஒரு பிரேஸ்லெட், கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் தாம்பு கயிறில் பாதி சைஸில்
கழுத்தில் ஒரு அலட்சிய சங்கிலி. எண்ணி பார்த்ததில் மொத்தம் 6 மோதிரங்கள். எனவே கண்ணாடியின் பிரேமும் தங்கமாகத்தான் இருக்க வேண்டும். திடுதிப்பென்று எல்லாம் இழந்து அகதியானால் கூட ஒவ்வொன்றாய் விற்று சாகும் வரை வாழ்ந்து விடுவார் என்று தெரிந்தது. தங்கமான மனிதர் என்று தாராளமாக உள்ளர்த்தத்தோடு இவரை குறிப்பிடலாம். நல்ல சிவப்பு. அப்படி சொல்லக்கூடாது. பொன்னிறம் என்பதுதான் பொருத்தம். தலை கொள்ளாமல் அவ்வளவு முடி. இவருக்கு மொட்டை போட திருப்பதியில் கண்டிப்பாக டபுள் சார்ஜ் வாங்குவார்கள். ட்ரிம் செய்யப்படாத தன் மாப்போசி மீசை தன் முகத்தை முரட்டுத்தனமாக காட்டுவதை பற்றி கவலைப்படாதவராய் இருந்தார். குளிர்பானத்தைப் போல வேளா வேலைக்கு ஆகாரத்தையும் கரைத்து ஸ்ட்ரா போட்டுதான் குடிப்பார் போல் இருந்தது. மடியில் ஜிப் வைத்த ஒரு லெதர் பேக் வைத்திருந்தார். அதன் உப்பலை வைத்து உத்தேசமாக 5 லட்சம் வரை திணிக்கப்பட்டிருக்கலாம் என்று கணக்கு போட்டான் ராவ். நான் கிரண், இவன் முடிப்பதற்குள் சொன்னார் அவர். இவர் ராவ், அவர் அலெக்ஸ். தெரியும். உங்களை பற்றி முழு தகவலும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் உங்களை காண்டாக்ட் செஞ்சேன். நேற்று பிரயாணம் சுகமா இருந்துச்சா? ஓஎஸ் என்றான் ராவ். குஷன் நாற்காலியில் அமர்ந்த ஜெயகிருஷ்ணன், டிஃபன் சாப்பிட்டீங்களா என்றார். இன்னும் இல்லை. எனக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ரூம் வசதியா இருக்கா? ஒண்டர்ஃபுல் என்று உற்சாகமாக சொன்ன ராவை முறைத்த அலெக்ஸ் ரிசீவர் எடுத்து டிஃபன் வகைகள் மெனு புக் புரட்டியபடி ஆர்டர் செய்து வைத்தான். வெர்ஜினா எப்படி? கிரனை பார்த்து கண்ணடித்தார். கிரண் சாந்தி முகூர்த்தம் முடிந்து திரும்பின புது மாப்பிள்ளை போல முகத்தில் லேசாக வெட்கம் காட்டி யப்பா என்றான். ஜெயகிருஷ்ணன் தன் பையை ஜிப் இழுத்து ஒரு பிளாஸ்டிக் பெட்டி எடுத்தார். திறந்து உள்ளே தயாராக மடித்து அடுக்கப்பட்டிருந்த வெற்றிலை கூம்புகளில் ஒன்றை எடுத்து லாவகமாக உள்வாயில் செலுத்தி கொண்டு, வேணுமா? 120 ஜர்தா போட்டது என்று பொதுவாக நீட்டினார். கிரண் மட்டும் எடுத்துக்கொண்டான். பாம்பேல இப்ப கிளைமேட் எப்படி இருக்கு? இதை கேட்கறதுக்காக எங்களை நீங்க செலவழிச்சு வரவழைக்கல சார். நேரா பேச்ச ஆரம்பிச்சிடலாம். நீங்க யாரு என்றான் அலெக்ஸ் தனது புதிய சிகரெட் பாக்கெட்டின் சலஃபன் ஜாக்கெட்டை உரித்தபடி. நான் ஜெயகிருஷ்ணன் என்றார் பீடாவை குதப்பியபடி. இது பம்பாயில நாங்க புறப்படுறதுக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்சம் விபரமா சொன்னா பரவாயில்ல. பணம் இருக்கு நிறைய, பல வழிகளில் வருது. நான் தமிழ்நாட்டில் பிரபலமான புள்ளி இல்லை. என்னோட ஃபோட்டோவை தினத்தந்தில போட்டு இவர் யாருன்னு கேட்டு ₹1,00,000 பரிசு அறிவிச்சா என் வீட்டு வேலைக்காரங்க தவிர வேற யாரும் எழுதி போட மாட்டாங்க. ஆனால் பிரபலமான புள்ளிங்க நிறைய பேரை எனக்கு தெரியும். அரசியல், சினிமா, பத்திரிகை எல்லா துறைகள்லையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஒரு கட்சிக்கு 3 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சண்டை போட்டுக்கிட்டு படத்தை அம்போன்னு நிறுத்திட்ட ஹீரோ ப்ரொடியூசர் நடுவில் 7 மணி நேரம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான அரசியல் அறிக்கையை ராத்திரி 11 மணிக்கு எடுத்துட்டு போய் டெய்லி பேப்பர் ஒன்றில் வேற மேட்டரை உருவிட்டு சேர்க்க வச்சிருக்கேன். சந்தோஷம். நிறைய செல்வாக்குள்ள ஆல்ரவுண்டர்னு தெரியுது. எங்களை வரவழைச்சது எதுக்காக? நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதை எப்படியும் முடிப்பீங்கன்னு தெரியும். என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசவா வர சொல்லுவேன்? இன்ஃபேக்ட் ஒரு சம்பந்தத்தை ரத்து செய்யணும். புரியாமல் பார்த்தார்கள் மூவரும். ஒரு உயிருக்கும் உடலுக்கும் உள்ள சம்பந்தத்தை ரத்து செய்யணும். புரியுது. நாங்க யாரை கொலை செய்யணும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும். என்ன? நீங்க எவ்வளவு தூரம் ரகசியம் காப்பாத்துறவங்க? தெளிவா கேளுங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்க ஒத்துக்கிட்ட அப்புறம் உங்க முயற்சிகள்ல ஏதாச்சும் தப்பு நடந்து ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டா இந்த ஜெயகிருஷ்ணன் தான் செய்ய சொன்னான்னு என்ன காட்டி கொடுத்துருவீங்களா? மாட்டிக்கிற மாதிரி நாங்க திட்டம் போடுறதில்ல. தெரியும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறவங்க எல்லாம் நாளைக்கே செத்து போயிடணும்னு ஆசைப்படுறவங்களா என்ன? ஒருவேளை நடந்தா அதையே நான் திருப்பி கேட்குறேன். எப்படியோ விஷயம் லீக் ஆகி முதல்ல உங்களை மடக்கிடுறாங்கன்னு வைங்க. ஒருவேளை அப்படி மடக்கிட்டா எங்களை காட்டி கொடுப்பீங்களா? நோ, நிச்சயமா மாட்டேன். எங்க பதிலும் அதான். நம்பணும். இதையெல்லாம் பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டுக்க முடியாது. அதுல அர்த்தமும் இல்லை என்றான் அலெக்ஸ் சற்றே எரிச்சலுடன். உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் முன்கோபக்காரர்னு நினைக்கிறேன். ரைட். அந்த அடிப்படையான கேள்வியை விட்டுடலாம். நீங்க கொலை செய்ய வேண்டிய நபர் நம்ம அமைச்சர் அஜய் ஆதித்ரேயா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இல்லையா? ஏன்? சாதாரண லோக்கல் எதிரியா இருந்தா உங்களுக்கு வெட்டருவா வீச்சருவா கும்பலே போதுமானது. எக்கச்சக்கமான பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தரை கொல்ல வெறும் வீரம் பத்தாது. விவேகமான திட்டம் வேணும். ஹியர் வி நீட் போத் மஸ்குலர் அண்ட் பிரெயின் ஒர்க். அதனால உங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கிற முனுசாமிய கொலை செய்யணும்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்றான் அலெக்ஸ். வெரி குட். என்ன எதிர்பார்க்குறீங்க? முதல்ல எதிர்பார்க்கிறது காரணம். அது எதுக்கு? ஒரு விளையாட்டுல கோல் போடுறதுதான் லட்சியம்னா முதல்ல நாம எங்க நிக்கிறோம், பந்து எங்க இருக்கு, தடைகள் எப்படி வரும்னு எல்லா விபரங்களையும் யோசிக்கணும்.
உங்களை மாதிரி தான் நானும். கசாப்பு கடைக்காரன் ஆடு சாகுதேன்னு கவலைப்பட்டானா அவன் குடும்பம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை அஜய் ஆதித்ரேயாவை கொலை செய்கிறது. இந்த வேலையை எனக்கு ஒப்படைச்சது யாரு, எதுக்காக கொலை செய்ய சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்க வேணாம். அரசியல் லாபத்துக்காக கொலைகள் நடக்கிறது உலகத்தில் புதுசு இல்லை. டீலிங் எனக்கும் உங்களுக்கும் தான். அவரை கொலை செய்கிறதுக்கு நான் ஒரு தொகை பேசி பணம் வாங்கியிருக்கேன். உங்கள் மூலமாக செயல்படுத்தலாம்னு நினச்சி கூப்பிட்ருக்கேன். சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? 1 மாதம் முன்னாடி டெல்லியில் அவர் காலையில் வாக்கிங் போனப்போ ஒருத்தன் கத்தியால் குத்த வந்து செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா என்றான் ராவ். ஆமாம். கடுமையாக விசாரிச்சும் கடைசி வரைக்கும் அவன் தன்னை அனுப்பி வச்சது யாருன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் அவன் மனநிலை சரியில்லாதவன், காதலில் தோத்த விரக்தியில் இருந்தவன்னு ஏதோ மழுப்பெல்லாம் அறிக்கை கொடுத்தாங்க போலீஸ் அதிகாரிங்க, சரியா என்றான் கிரண். ஆமாம். மாட்டிக்கிட்டு அவனை அனுப்பி வச்சது நீங்கள் தானா? இல்லை, அந்த சம்பவம் நடந்தது 1 மாதம் முன்னாடி. இந்த வேலை எனக்கு வந்தது 15 நாளைக்கு முன்னாடி தான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அமைச்சருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் பலப்படுத்தினாங்க. தீவிரவாத கும்பல்களை அடியோட ஒழிப்பேன்னு அவர் ஒரு போலீஸ் விழாவில் பேசினதுல கொதிப்படைஞ்ச ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கம்தான் அவரை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்கலாம்னு பத்திரிகைகளில் எழுதினாங்க. அமைச்சர் தன் வெளிநாட்டு பயணத்தை கேன்சல் செஞ்சாரு. இந்த கொலை முயற்சிக்கு அப்புறம் அவர் கர்நாடகாவில் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி திறந்து வச்சாரு. அதை தவிர வேற நிகழ்ச்சி எதுலேயும் கலந்துக்கல. அந்த கர்நாடகா விஜயத்தில் அவருக்கு செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிரதமருக்கு செய்கிற ஏற்பாடுகள் அளவுக்கு இருந்ததா பத்திரிகைகளில் எழுதியிருந்தாங்க என்றான் அலெக்ஸ். வியப்பை கண்களில் காட்டிய ஜெயகிருஷ்ணன், இந்த விவரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 3 பேரும் முழு தகவல்களோட இருக்கீங்களே, எப்படி என்றார். நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன் என்றான் ராவ். அஜய் ஆதித்ரேயா ஆகஸ்ட் 21 தமிழ்நாடு வர்றாரு. ஊட்டிக்கு பக்கத்தில் கரடிக்காடுன்னு ஒரு ஊர். அங்கே நவீன ரக துப்பாக்கிகள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. இந்த பயணத்தில் அவர் கதையை முடிச்சிடுறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அலெக்ஸ் தன் கை கடிகாரத்தில் தேதி பார்த்தான். 4. இன்னும் 17 நாள் இருக்கு என்றான். ஆமாம், அவரோட பயணத்திட்டம், தங்குற இடம், அவரோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லா விவரங்களையும் கொண்டாந்துருக்கேன். பொறுமையாக படித்து பாருங்க, திட்டம் தயார் செய்யுங்க. உங்கள் திட்டத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தர தயாராக இருக்கேன். RDX வெடிகுண்டா இருந்தாலும் சரி, மெஷின் கன்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை உங்கள் பட்டியலில் போட்டாலும் என்னால் சப்ளை பண்ண முடியும். அமைதி விழுந்தது. மூவரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். யோசிக்க துவங்கினார்கள். டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். ஜெயகிருஷ்ணன் எழுந்து சென்றதும், ரொம்ப டேஞ்சரான ஆள் இவன் என்றான் அலெக்ஸ். நாம் என்ன மகாத்மாக்களா? நமக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கா, நம்மால முடியுமா, தொகை பேசலாமா, அதுக்கு மட்டும் பதில் பார்க்கணும் இப்ப என்றான் கிரண். பிரதமர் அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த வளையத்தை உடைச்சு உள்ள போகணும், ரிஸ்க் அதிகம் என்றான் ராவ். அதனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்ப தானே கொலை நடந்துச்சு. அப்போ அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமலே இருந்தாங்க. அதையும் மீறித்தானே சதிகாரங்க செயல்பட்டாங்க. எந்த பிரமாதமான ஏற்பாடுகள்லையும் ஒரு பலவீனமான பகுதி இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு படம் போடணும். புறா வேட்டையில என்ன வீரம் இருக்கு, சிங்க வேட்டையில தான் சவால் இருக்கு. நம்ம திறமையெல்லாம் காட்டுற சந்தர்ப்பம் இருக்கு என்றான் அலெக்ஸ். ரைட், அப்போ ஒத்துக்கலாங்கிற. தொகை? முதல்ல அந்த ஆள் வாயை பிடுங்கலாம். பாத்ரூம் கதவின் உள்தாழ்பால் விளக்கப்படும் ஓசை கேட்டதும் மூவரும் மௌனமானார்கள். ஜெயகிருஷ்ணன் வந்து அமர்ந்து மற்றொரு பீடா போட்டுக்கொண்டு அவர்களை பார்த்தார். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நிறைய ரிஸ்க் இருக்கு சார். அதை மீறி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இப்போ இதுக்கு எவ்வளவு தரலாம்னு நீங்க யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க. எங்களுக்கு தொகை பிடிச்சிருந்தா இறங்கிடுறோம். நீங்களே சொல்லிடுங்களேன். நோ, நீங்க சொல்லுங்க. சரி, ஆளுக்கு 25 லட்சம். எந்த நாட்டு கரன்சியா வேணும்னாலும் தரேன். இல்லை அந்த தொகை மதிப்புக்கு தங்கம் தரேன். இல்லை நீங்கள் விரும்புகிற ஊரில் அந்த மதிப்புக்கு நீங்கள் சொல்கிற பேரில் லேண்டோ ஃப்ளாட்டோ ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரமா கையில் தரேன். இந்த ப்ராஜெக்டுக்கு ஆகிற மற்ற எல்லா செலவுகளையும் நானே செய்கிறேன். நான் சொன்னது உங்கள் சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான். என்ன சொல்கிறீங்க? 6 கண்களும் சந்தித்து ரகசியமாக தங்கள் சம்மதத்தை பரிமாறிக்கொண்டன. ஓகே சார், தொகை கவர்ச்சியாக தான் இருக்குது. நாங்கள் இந்த தொகைக்கு ஒத்துக்கிறோம். ஆனால் அட்வான்ஸாக ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்துருங்க. பம்பாயில் நாங்கள் சொல்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸில் பணம் கட்ட ஏற்பாடு செஞ்சிடுங்க. முடியுமில்லையா? நான் ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சந்தேகப்படவே மாட்டேன். இப்போவே ஃபேக்ஸ் மெசேஜ் பம்பாய்க்கு கொடுத்து பணம் கட்ட ஏற்பாடு பண்ணுறேன். பேங்க் பேரும் அக்கௌண்ட் நம்பர்ஸும் எழுதி கொடுங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பேங்க்குகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நானும் பணம் கட்டின சலான் ரசீதுகளோட நகல்களை ஃபேக்ஸில் வாங்கி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். முதல்ல கை கொடுங்க. ஜெயகிருஷ்ணன் உற்சாகமாக மூவரின் கைகளையும் பற்றி குலுக்கினார்.
அத்தியாயம் 3. ஊட்டி கடுமையான ஜலதோஷத்தில் இருந்தது. நேற்று காலையில் துவங்கிய மழை இன்று மாலை வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. சாம்பிராணி போட்ட வீடு போல ஊர் முழுக்க பனிப்புகை. மரங்களும் வீடுகளின் கூரைகளும் தொரதொரவென்று விளிம்புகளில் மழை துளிகளை ஒருங்கிணைத்து ஊற்றி கொண்டிருந்தன. கட்டிடங்களில் ஷூவை கழற்றிவிட்டு தரையில் கால் வைத்தவர்கள் அதன் ஜில்லீரில் உடனே உயர்த்தி கொண்டார்கள். முச்சந்திகளில் சிலையாக நின்றவர்களை தவிர எல்லோரும் ஸ்வெட்டர் அணிந்திருந்தார்கள். அத்தியாவசிய வேலை வைத்திருந்தவர்கள் மாத்திரம் ரெயின்கோட் அணிந்து குடைப்பிடித்து நடமாடிக் கொண்டிருந்தார்கள். நீலகிரி மாவட்ட போலீஸ் எஸ்பி ராமன் ஷூ அணிய அருகில் அவர் மனைவி நீலா காப்பியை ஆற்றிக் கொண்டிருந்தாள். ரொம்ப ஆத்தாத, ஆறிடும் என்று வாங்கி புகை பறக்கும் காஃபியை அவசரமாக குடித்தார். கொஞ்சம் மெதுவா என்ற நீலா வாட்சை நீட்டினாள். காஃபி டம்ளரை கொடுத்துவிட்டு வாங்கி கட்டிக்கொண்டு அவள் முந்தானையை எடுத்து வாட்சின் மைக்காவை துடைத்து நேரம் பார்த்து, இன்னும் 10 நிமிஷத்துல நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கணும் என்றார். அவர் தோளில் தயாராயிருந்த மஃப்ளரை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டார். திவ்யாவுக்கு பதில் போடணுங்க, போட்டுடு. திருப்பதிக்கு சேர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கு எப்போ சௌகரியப்படும்னு கேட்டு எழுதியிருக்கா. தேதி நீங்கள் சொல்லாமல் நான் எப்படி பதில் போடுறது? 21ஆம் தேதி வரைக்கும் என்னை எந்த கேள்வியும் கேட்காத. அதென்ன கணக்கு? சென்ட்ரல் மினிஸ்டர் அஜய் ஆதித்ரேயா துப்பாக்கி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட அன்னைக்கு தான் வர்றாரு. அவர் வந்துட்டு புறப்படுற வரைக்கும் அவரோட பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் பூராவும் என் பொறுப்பில் இருக்கு. டெல்லி இன்டெலிஜென்ஸ் பீரோலேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க. அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங். வெங்கடாஜலபதி எங்கேயும் ஓடிட மாட்டாரு. உன் பொண்ணை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி எழுதி போட்டுடு. சூப்பரண்டென்டன்ட் ராமன் தன் வீட்டுக்கு வெளியே தயாராக காத்திருந்த அம்பாசிடர் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார். ஆங்கில யூ வடிவ மேஜையின் முனையில் நீல நிற கோட் அணிந்த கலெக்டர் நிவாஸ் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் 2 பக்கங்களிலும் போலீஸ் அதிகாரிகள், காட்டிலாக அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள். எல்லோருக்கும் தூய்மையான கிளாஸ்களில் தண்ணீர் வைத்து பிளாஸ்டிக் தட்டு கொண்டு மூடி வைத்திருந்தார்கள். நிவாஸ் அழகான ஆங்கிலத்தில் பேசினார். வருகிற 21ஆம் தேதி நமது மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிற மத்திய அமைச்சர் அஜய் ஆதித்ரேயா அவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி விரிவாக பேச நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 1 மாதம் முன்பாக அவரை கொல்ல ஒரு முயற்சி நடந்து அது முறியடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அப்போது டெல்லி போலீசார் அவனிடம் இருந்து தமிழ் செய்தித்தாள் ஒன்றை கைப்பற்றினார்கள். கைது செய்யப்பட்ட அந்த இளைஞனோ பஞ்சாபி. அவனிடம் தமிழ் செய்தித்தாள். கடுமையான விசாரணைக்கு பிறகு தான் சில காலம் தமிழ்நாட்டில் தங்கி இருந்ததாகவும் அப்போது தமிழ் கற்றதாகவும் தெரிவித்தான். தமிழ்நாட்டில் அவன் எங்கே தங்கியிருந்தான், என்ன செய்து கொண்டிருந்தான் போன்ற விவரங்களை அவனிடமிருந்து வரவழைக்க முடியவில்லை. ஆனால் அவனை அனுப்பி வைத்தது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெரும் புள்ளியாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் டெல்லி போலீஸுக்கு உண்டு. அந்த கொலை முயற்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சில அதிகாரிகள் சென்னைக்கு வந்து யார் அந்த புள்ளி என்று வலை விரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகை தருவதால் ஏதாவது அசம்பாவிதத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு டெல்லியிலிருந்து நேரடி தகவலும் கிடைத்துள்ளது. தமிழக டிஜிபி அலுவலகத்திலிருந்தும் தகவல் வந்துள்ளது. நாம் வடிவமைக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறிந்து அதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஆலோசனைகளை தெரிவிக்க அடுத்த வாரம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் ஐஜி அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். எனது கோரிக்கை இதுதான். அவர்கள் வரும்போது நாம் தெரிவிக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேட்டு பிரமித்து போய்விட வேண்டும். கூடுதலாக எந்த சிறிய ஆலோசனையும் தெரிவிக்க இடம் இருக்கக்கூடாது என்று நிறுத்தினார். இந்த பயணத்தில் அமைச்சரை கொலை செய்துவிடப் போவதாக நமக்கு மிரட்டல் செய்தி எதுவும் வந்திருக்கிறதா என்றார் ஒரு அதிகாரி. அப்படி எதுவும் வரவில்லை. ஆனால் அமைச்சர் அடிக்கல் நட்டு துவங்கி வைக்கப் போகிற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில இயக்கங்கள் மகஜர் கொடுத்துள்ளன. ஏன் எதிர்க்கிறார்களாம்? இந்த துப்பாக்கி தொழிற்சாலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கரடிக்காடு கிராமத்தில் உள்ள நற்பணி இயக்கங்களும் சமுதாய அமைப்புகளும் இணைந்து பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி 500 கையெழுத்துக்களுடன் கொடுத்துள்ள மனுவில் இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்காக 4 ஏக்கர் நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டப்போவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். சுற்றுப்புற சூழல் கெட்டுவிடும் என்பது அவர்களின் வாதம். தவிர கரடிக்காடில் ஆயுத தொழிற்சாலை துவங்குவதால் எதிரிகளுக்கு அது ஒரு ஹிட் பாயிண்ட் ஆகிவிடும் என்பதில் கவலை கொள்கிறார்கள். பிற்காலத்தில் போர் என்று வந்தால் எதிரிகள் அந்த தொழிற்சாலையை அழிக்க திட்டமிடுவது தவிர்க்க முடியாததாகிவிடும். தொழிற்சாலையின் மீது குண்டுகள் வீசப்பட்டால் நிச்சயம் கரடிக்காடும் சேர்ந்து அழிந்துவிடும் என்பது அவர்களின் பயம். இதை தவிர சென்னையில் உள்ள அமைதி விரும்பும் ஒரு அமைப்பு அமைதியை தாரக மந்திரமாக கொண்டுள்ள நமது நாட்டில் புதிதாக ஒரு ஆயுத தொழிற்சாலை அவசியமில்லை என்று மத்திய அரசை கண்டித்து அமைப்பின் உறுப்பினர்கள் 39 பேர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து தங்கள் கோரிக்கையை தமிழக கவர்னரிடம் கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் சாதாரண சலசலப்புகள். எந்த ஒரு திட்டத்தை அரசு அறிவித்தாலும்
யாரோ 2 பேர் அந்த திட்டத்தை எதிர்த்து சிவப்பு கொடி தூக்குவார்கள். நீங்கள் சொன்ன எதிர்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எஸ்பி ராமன் தொண்டையை செருமிக் கொண்டார். கரடிக்காட்டைச் சேர்ந்த எல்லா பொதுநல அமைப்புகளும் சேர்ந்து கொடுத்துள்ள எதிர்ப்பு குரலை ஒரே அடியாக அலட்சியப்படுத்திவிட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த மனுவில் உள்ள முக்கிய அமைப்புகளின் பொறுப்பாளர்களை மட்டும் அமைச்சர் வருவதற்கு முதல் நாள் கைது செய்து நிகழ்ச்சி முடிந்து அமைச்சர் புறப்பட்ட பிறகு விடுதலை செய்யலாம் என்பது என் யோசனை என்றார். இந்த யோசனையை நான் வரவேற்கிறேன் என்றார் கலெக்டர். அமைச்சரின் விரிவான நிகழ்ச்சி நிரலை பார்க்கலாம். இப்போது 21ஆம் தேதி அமைச்சர் டெல்லியில் விசேஷ இராணுவ ஹெலிகாப்டரில் புறப்படுகிறார். நடுப்பகல் 12:15 ஹெலிகாப்டர் வெல்லிங்டன் இராணுவ முகாமில் உள்ள ஹெலிபேடில் இறங்குகிறது. அங்கே அமைச்சருக்கு நாம் வரவேற்பு கொடுக்கிறோம். அங்கிருந்து கார் மூலமாக ஊட்டிக்கு பயணப்படுகிறார். ஊட்டியில் அரசு கெஸ்ட் ஹவுஸில் தங்கும் அமைச்சர் மதிய உணவுக்கு பின் ஓய்வெடுக்கிறார். 4 மணிக்கு புறப்பட்டு 4:15 கரடிக்காட்டை அடைகிறார். அங்கே தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட இருக்கும் நிலத்தில் அடிக்கல் நட்டுவிட்டு அங்கேயே அமைக்கப்பட்டிருக்கும் விசேஷ மேடையில் நிகழும் துவக்க விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். 4:30 துவங்கும் விழாவில் 5:30 அமைச்சர் பேசுகிறார். 7 மணிக்கு விழா முடிவடைகிறது. 7:15 தன் தங்குமிடத்திற்கு திரும்பும் அமைச்சர் அரை மணி நேரம் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். 7:45 முதல் 9:30 வரை அரசியல் நண்பர்களோடு பேசுகிறார். இரவு விருந்துக்கு பின் உறங்கும் அமைச்சர் அதிகாலை 5:30 புறப்பட்டு வெல்லிங்டன் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு செல்கிறார். மொத்தம் 4 முறை கார் பயணம் செய்கிறார். வெல்லிங்டனில் இருந்து ஊட்டி, ஊட்டியிலிருந்து கரடிக்காடு, கரடிக்காட்டிலிருந்து ஊட்டி, ஊட்டியிலிருந்து வெல்லிங்டன். புல்லட் துளைக்க முடியாத விசேஷ கார் டெல்லியிலிருந்து இந்த பயணங்களுக்காக இங்கே வர இருக்கிறது. மற்றபடி நாம் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய போகிறோம்? முதலில் எஸ்பி தன் யோசனைகளை எல்லாம் சொல்லிவிடட்டும். எஸ்பி ராமன் கொஞ்சம் தண்ணீர் குடித்து கொண்டார். அமைச்சரின் கார் பயண பாதைகள் முழுதும் 100 அடிக்கு ஒரு போலீஸ்காரர் வீதம் நிறுத்தப்பட வேண்டும். 30 போலீஸ்காரருக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் நாம் நிர்மாணிக்கும் விசேஷ வயர்லெஸ் கண்ட்ரோல் அறையுடன் தொடர்பு கொள்ள முடிகிறபடி வயர்லெஸ் செட்டுகள் தரப்பட வேண்டும். அவர் தங்கும் கெஸ்ட் ஹவுஸ் சுற்றிலும் ஆயுதமேந்திய போலீஸ் படை நிறுத்தப்பட வேண்டும். அவர் இங்கே தங்கப்போகிற தினத்தன்று நாம் முன் அனுமதி கடிதம் அல்லது நாம் வழங்கும் சிறப்பு அடையாள அட்டை வைத்திருக்கும் நபர்கள் மட்டுமே அவரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும். அடையாள அட்டை இல்லாமல் அமைச்சரை பார்க்க கண்டிப்பாக எவரையும் அனுமதிக்க கூடாது. யார் யாருக்கு அந்த அடையாள அட்டை வழங்குவது என்பதை கலெக்டர் அவர்கள் மிகவும் ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும். அமைச்சரோடு AK-47 துப்பாக்கி ஏந்திய 2 சிறப்பு காவலர்கள் எப்போதும் தொடர வேண்டும். நிகழ்ச்சியின் போதும் மேடையில் நம் அடையாள அட்டை பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அமைச்சருக்கு மாலை அணிவிக்க அனுமதி இல்லை. விழாவில் இன்னர் சர்க்கியூட் டெலிவிஷன்கள் அமைத்து தற்காலிக கண்ட்ரோல் அறையில் அமர்ந்து பொதுமக்கள் அத்தனை பேரையும் பதிவு செய்தபடி கண்காணிக்க வேண்டும். விழா தினம் வரையில் தினம் ஒரு முறை விழா மேடையையும் அமைச்சர் போகிற பாதையில் உள்ள சந்தேகத்திற்கிடமான இடங்களை தங்கும் கெஸ்ட் ஹவுஸை பாம்ப் ஸ்குவாட் சோதனை செய்து வர வேண்டும். விழாவுக்கு வருகிற பொதுமக்கள் கெஸ்ட் ஹவுஸில் அமைச்சரை பார்க்க வருகிற நபர்கள் அனைவரும் மெட்டல் டிடெக்டர்கள் கொண்டு சோதனை செய்யப்பட வேண்டும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நிகழ்ச்சி தினத்திற்கு 4 தினங்கள் முன்பாகவே முடித்து ஒத்திகை பார்க்கப்பட வேண்டும். விழா தினத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பிலிருந்து ஊட்டியின் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுகளில் மஃப்டி போலீஸ்காரர்கள் வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகளில் சந்தேகத்திற்கு இடமளிப்பவர்களாக யாராவது தென்படுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். லாட்ஜுகளில் ரெய்டு நடத்தி சந்தேகப்படுபவர்களை கடுமையாக விசாரிக்க வேண்டும். இன்னும் விவாதம் துவங்கியது. எல்லோரும் யோசனைகளை கொட்டி முடித்ததும் ஒவ்வொரு யோசனையாக பரிசீலிக்கப்பட்டது. ஏற்கப்பட்ட யோசனைகளை செயல்படுத்த எடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் எழுதி கொள்ளப்பட்டன. எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் மழை கொட்டியபடி இருந்தது. பொடியர்கள் கப்பல் விட்டு கொண்டே இருந்தார்கள். அத்தியாயம் 4. டீபாய் மேல் கால்களை போட்டுக்கொண்டு ஸ்டார் மூவிஸில் படம் பார்த்து கொண்டிருந்தான் கிரண். வெளியே மாலை வானத்தில் ஆரஞ்சு ஆர்ப்பாட்டமெல்லாம் ஓய்ந்து சாம்பல் பூத்து கொண்டிருந்தது. இரை தேடி அலைந்த மனித பறவைகள் தத்தம் கூட்டுக்கு திரும்ப பஸ் ஸ்டாப்புகளில் காத்திருந்தன. பஸ்களில் பயணித்தன, படிகளில் தொங்கின, வாகனங்களில் விரைந்தன. உல்லாச பறவைகள் திரையரங்கங்களையும் கடற்கரையையும் நிரப்பிக் கொண்டிருந்தன. டயரில் காற்று போதுமான அளவில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ஓரமாக பைக்கை நிறுத்தி இறங்கி பார்ப்பதற்குள் ஓடி வந்து கார்ப்பரேஷன் பையன்கள் பார்க்கிங் டோக்கன் கிழித்தார்கள். பாத்ரூமை விட்டு இடுப்பில் ஈரத்துண்டோடு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பாக நின்ற ராவ் பவுடரை உள்ளங்கையில் கொட்டி உடம்பு பூராவும் பூசிக்கொள்கையில் கனவு காட்சி மாதிரி பவுடர் புகை எழுந்தது. ராவ், இங்கே பாரு என்றான் கிரண். அந்த நேரம் அறையின் காலிங் பெல் ஒலித்தது. ராவ், யாருன்னு பாரு. 9 மணிக்கு தானே ஜெயகிருஷ்ணன் வர்றதா பேச்சு. இப்ப மணி 6 தானே ஆகுது.
அலெக்ஸ் வந்திருப்பான், போய் தர. இந்த பொறுக்கி பாரு, இன்னும் டெலிஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு போய் பிடுங்கி வச்சிடலாமான்னு இருக்கு. ராவ் இடுப்பில் துண்டுடன் உடல் முழுக்க பவுடர் தீவுகளுடன் சென்று கதவை திறந்தான். 2 கைகளிலும் பாலித்தீன் கவர்கள் நிறைய பொருள்களுடன் உள்ளே வந்தான் அலெக்ஸ். அவற்றை ஒரு சோஃபாவில் போட்டுவிட்டு கிரண் அருகில் அமர்ந்து அவன் ஆஸ்ட்ரேயில் வைத்திருந்த புகையும் சிகரெட் எடுத்து சாம்பல் தட்டி, படத்தானடா, ராத்திரி ஜெயகிருஷ்ணன் வர்றப்போ தீர்மானமா சில முடிவுகளை நாம சொல்லணும். அதுக்குள்ள நாம இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசியாகணும் என்று புகைப்பிடித்தான். எரிச்சலாய் ரிமோட் எடுத்து டிவியை அணைத்தான் கிரண். என்ன கிரண் இப்படி அலையிற? நாம பார்க்காத ட்ரிபிள் எக்ஸ் படமா? அது ஏசி ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அலெக்ஸ். இது வெயில்ல நடக்கிறப்போ திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்காதான்னு ஒரு ஏக்கம் வரத்தான் செய்யும். ராவ் லுங்கியும் மெலிதான ஜிப்பாவும் அணிந்து ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து ஒரு பாட்டில் பீர் எடுத்து அதன் கதவிலேயே வைத்து திறந்து குடித்தபடி வந்து அவர்களோடு அமர்ந்து கொண்டான். சொல்லு என்றான் கிரண். அமைச்சர் அஜய் ஆதித்ரேயா பத்தி இப்ப நாமே ஒரு புஸ்தகம் எழுதலாம். அந்த அளவுக்கு தகவல்களை சேகரித்து வச்சிருக்கோம். இந்த 4 நாள்ல அவரோட ஸ்பீச்சஸ், மேடைகள்ல அவர் எப்படி நடந்துக்குவார்னு தெரிவிக்கிற வீடியோ கேசட்ஸ், அவரை பேட்டி கண்ட பத்திரிகை கட்டுரைகள், இதெல்லாம் பார்த்தோம். அஜய் ஆதித்ரேயா ஒரு சுயசரிதம் முதல் பாகம் மாதிரி வெண்ணை வாசிய பாய் அப்படின்னு அவரோட சின்ன வயசு அனுபவங்களை ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா கோணத்துல இருந்தும் அவரை எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பார்த்தோம். அவரோட நடை, உடை, உணவு பழக்கம் எல்லாம் இப்ப நமக்கு அத்துப்படி. குறிப்பா இந்த தமிழ்நாடு விசிட்ல அவரோட முழு நிகழ்ச்சி நிரலையும் நுணுக்கமா அலசிட்டோம். பூர்வாங்கமாக வேலைகளை இனிமே ஆரம்பிக்கணும். ப்ளூ பிரிண்ட் லெவல்லையே இருந்தா செங்கல் எப்ப வாங்குறது, கட்டடம் எப்ப கட்டுறது, எதை கேட்டாலும் தருவார் ஜெயகிருஷ்ணன். அதுல சந்தேகமே இல்ல. இப்ப நம்ம திட்டம் என்ன? ஆதித்ரேயாவை எப்படி கொலை செய்ய போறோம் என்றான் அலெக்ஸ். என்ன கேட்டா அவரை க்ளோஸ் ரேஞ்சில் நெருங்கவே முடியாதுன்னு படுது. அவரோட கர்நாடகா விசிட்ல செய்யப்பட்ட ஏற்பாடுகளையே நாம பிரமிச்சோம். அதை விட 2 மடங்கு அதிக ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஊட்டில என்றான் ராவ். சாதாரணமாகவே அஜய் ஆதித்ரேயா தீவிரவாதிகளோட ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் பீரோ நினைக்குது. அதில் இப்போ அவர் ஆரம்பிச்சு வைக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை ப்ராஜெக்டுக்கு சில எதிர்ப்புகள் வேற இருக்கே. அதனால ரொம்ப உஷாரா இருக்காராம் ஊட்டி எஸ்பி ராமன் என்றான் அலெக்ஸ். போலீஸோட முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நமக்கு விபரமா தெரிஞ்சா தேவலாம் என்றான் கிரண். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயகிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்காரு. உக்காந்த இடத்துல இருந்தே சேகரித்து கொடுத்துருவாரு. ராவ் சொன்ன மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் அலெக்ஸ். இதில் க்ளோஸ் ரேஞ்ச் ஆப்ரேஷன் வேணாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. எனக்கும் அப்படி தான் படுது. தூரத்துல இருந்து தான் செயல்படணும். தூரத்துல இருந்துன்னா 2 வழி தான். மினிஸ்டரை எய்ம் பண்ண முடிகிற ரேஞ்சில் மறைவாக இருந்துக்கிட்டு டெலிலென்ஸ் போட்டுக்கிட்டு மாரை பார்த்து சுடணும். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பார்னு நினச்சா தலையை சிதறடிக்கணும். இல்லைன்னா பாம் தான். தூரத்துல இருந்து சுடுறதுல நமக்கு ஒரு சந்தேகத்துக்கிடமில்லாத ஒரு ஹைடிங் தளம் தேவைப்படுது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எல்லாம் மீறி சரியா தலையை குறி வச்சு சுடுறப்போ குறி தவறிடலாம். இல்லைன்னா அந்த நேரம் பார்த்து அந்த ஆளு குனிஞ்சு காலை சொரியலாம். வேற யாராச்சும் எதேச்சையா குறுக்க வந்துடலாம். வெடிகுண்டு தான் பெஸ்ட்டு. டைமர் வச்சா? இல்லை, ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. என்ன பவரில் பாம் தேவைப்படுது? அதை எங்கே வைக்க போகிறோம்? எப்படி போலீஸை ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம்? நாம் எங்கேருந்து செயல்பட போகிறோம்? இந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் வெலிங்டன்லேருந்து ஊட்டி போகிற மலைப்பாதை, அவர் தங்குற கெஸ்ட் ஹவுஸ், அங்கேருந்து கரடிக்காடு போகிற பாதை, விழா மேடை, இதையெல்லாம் வெறுமனே படமாக வரைஞ்சு தூரம் நோட் பண்ணி வச்சுருக்கோமே ஒழிய அதையெல்லாம் நேரில் கண்ணால் பார்க்கணும். அப்புறம்தான் அடுத்த தீர்மானங்கள் கிடைக்கும். ஆனால் வெடிகுண்டு வச்சு அதை ரிமோட் மூலமாக தூரத்துலேருந்து இயக்கி வெடிக்க வச்சு தான் அமைச்சரை கொல்ல போகிறோம். அது வரைக்கும் உறுதியாக இருக்கலாமா? இருக்கலாம். இதில் தான் ரிஸ்க்கு கம்மி. வைக்க போகிற இடத்தையும் நாம் நின்று இயங்க போகிற இடத்தையும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு முடிவு செஞ்சுட்டா ஆப்ரேஷன் ரொம்ப சுலபம். ஆனால் இதில் அமைச்சர் மட்டும் சாக மாட்டாரு. கூடவே 10 பேர் சாகலாம், 50 பேர் காயமடையலாம். நீ புல்வெளியில் வெறுங்காலோட நடந்து போயிருக்கியா? எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். உனக்கே தெரியாமல் உன் கால் எத்தனையோ சின்ன சின்ன பூச்சிகளையும் வண்டுகளையும் மிதிச்சு நசுக்கி இருக்கும். அது உனக்கு தெரியாது. அந்த உயிர்கள் உன் சுகத்துக்கான விலை. அந்த மாதிரி ஆளுக்கு 25 லட்சம் வர்றப்போ இந்த மாதிரி நசுங்கல்களை கண்டுக்க கூடாது. ரைட்டு, எப்போ புறப்படலாம் ஊட்டிக்கு? இரு, அவசரப்படாத. ஊட்டியில் நாம லாட்ஜில் தங்கக்கூடாது. இங்கே இருக்கிற பணக்காரன் எவனாச்சும் அங்கே ரெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருப்பான். அப்படி ஏற்பாடு செய்ய சொல்லணும். அந்த ரெஸ்ட் ஹவுஸில் நமக்கு உதவிக்குன்னு ஒருத்தரும் தேவையில்லை. சாவியை ஒப்படைச்சிட்டு விலகிடணும். ஒரு நல்ல அம்பாசிடர் கார் வேணும். டிரைவர் தேவையில்லை. அப்புறம் நாம் 3 பேரும் மெட்ராஸை விட்டு காரில் புறப்பட்டதுமே விக்கு, மீசை, தாடியில் மாற்றங்கள் செஞ்சு
நம்ம ஒரிஜினல் அடையாளங்களை தொலைச்சிட்டு புது பெயர்கள் சூட்டிக்கணும். எதுக்காக நாம ஊட்டிக்கு போறோம்? ஒரு பொருத்தமான பொய்க்காரணம் வேணும். நான் சொல்றேன் என்றான் ராவ். மெட்ராஸ்ல நாம 3 பேரும் சேர்ந்து ராகம் என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நிறுவனத்தோட நோக்கம் தேக்கு மரத்திட்டம். மக்கள் ஒரு தொகை செலுத்தி ஒரு தேக்கு செடி வாங்கிக்கணும். நாம் அதை நம்ம நிலத்துல அவங்களுக்காக நட்டு அவங்களுக்காக பராமரித்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது மரமானதும் மரமாக வெட்டி கையில் கொடுத்துட்றோம். அதை தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு தேதியில் கன அடி தேக்கு என்ன விலையாக இருக்குதோ அதை கணக்கு பண்ணி பணமாக கொடுத்துட்றோம். மொத்தமாக பணம் கட்டியும் சேரலாம், தவணை முறையிலையும் சேரலாம். திட்டத்தில் சேர்றவங்களுக்கு குத்து விளக்கு, பிளாஸ்டிக் பக்கெட்டு, சோப்பு டப்பா, சீப்பு வரைக்கும் பரிசு கொடுக்குறோம். இந்த ஸ்கீமுக்காக தேக்கு மரம் பயிர் பண்ணுறதுக்கு ஊட்டி பக்கத்தில் நிலம் வாங்குறதுக்காக ஊட்டிக்கு போகிறோம். ஓகே என்றான் அலெக்ஸ் சிரித்து. ஜெயகிருஷ்ணனை விட்டு நிஜமாவே மெட்ராஸில் ஒரு மாச வாடகை ரூம் பிடிச்சு ராகம் என்டர்பிரைசஸ்னு போர்டு எழுதி மாட்ட சொல்லிடலாம். அந்த அட்ரஸ் போட்டு 7 கலரில் ஸ்க்ரீன் பிரிண்டிங் செஞ்சு விசிட்டிங் கார்ட்ஸ் தயார் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். எப்போ யார் கேட்டாலும் தாராளமாக விசிட்டிங் கார்டு கொடுக்கலாம். மெட்ராஸில் தேடி வந்து பார்த்தாலும் கம்பெனி இருக்கும். தேக்கு மர திட்டம் பற்றி சில ப்ரோச்சர்ஸும் அச்சடித்து நம்ம பெட்டியில் வச்சுக்கலாம். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஜெயகிருஷ்ணனை செய்ய சொல்லிடலாம். வேற என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு லிஸ்ட்டு போட்டு சேகரிச்சிடணும். காரில் தானே போக போகிறோம் என்றான் கிரண். ஆமாம். ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நாம் மட்டும்தானே தங்க போகிறோம். ஆமாம். அப்போ வாட் அபவுட் வெஜ்ஜினா? வாங்குவ படவா? வந்தால் சமையலுக்கும் உதவுவாளேன்னு பார்த்தேன். கிரண், இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கவனம் சிதறினா காரியமும் சிதறிடும், புரிஞ்சுதா என்றான் அலெக்ஸ். ராவ் எழுந்து அலெக்ஸ் வாங்கி வந்திருந்த கவர்களிலிருந்து ஸ்வெட்டர்கள், மஃப்ளர்கள், மேக்கப் சாதனங்கள் என்று ஒவ்வொன்றாக எடுத்து தனியே வைக்க துவங்கினான். அத்தியாயம் 5. குளிர் சொட்டும் ஊட்டி. தேவசகாயம் மார்க்கெட்டுக்கு புறப்பட்ட போது நானும் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்து ஒட்டி கொண்ட பேரன் ஹென்றி திடீரென்று பெய்த மழைக்காக ஒதுங்கி நின்ற அந்த பேக்கரியில் பிஸ்தா பருப்புகள் தூவிய கேக்குகளை ஏக்கமாக பார்ப்பதை கவனித்தார். கேக்கு வேணுமா ஹென்றி? வேணாம் தாத்தா. ஏண்டா? அம்மா திட்டும். அதெல்லாம் திட்டமாட்டாங்க. தாத்தா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். இந்தாப்பா, இந்த கேக் எவ்வளவு? கடைசி பந்தி இவரை வாங்குகிற ரகமாக கருதவில்லை. அமைதி காத்தான். 2ஆம் தடவை கேட்டதும் 4 ரூபாய் 50 பைசா என்றான். ஒன்னா? வியந்தார் தேவசகாயம். பின்ன டஜனா? இதுக்கு தான் சொல்லல. வேணாம் தாத்தா என்றான் ஹென்றி. இருடா. தேவசகாயம் காய்கறி வாங்கினது போக மிச்சமிருக்கும் பணம் எவ்வளவென்று சட்டை பையில் இருந்து வெளியே எடுத்து பார்த்தார். அதில் டவுன் பஸ்ஸுக்கான சில்லறையை ஒதுக்கிவிட்டு பார்த்தபோது 5.25 தேறியது. 1 கொடுப்பா என்றார் கம்பீரமாக. பார்சல் பண்ணவா? இங்கே சாப்பிட தரட்டுமா? வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் தாத்தா. எலிசா பாவம் தானே, அவளுக்கும் கொடுக்கலாம். என்ன? 6 மாச பாப்பாவுக்கு கேக்கு கொடுக்க கூடாது ஹென்றி. அவளுக்கு பல்லு முளைச்சு பெரிய பொண்ணானதும் உன்ன மாதிரி ஆனதும் கொடுக்கலாம். ஒரு பேப்பர்ல வச்சு கொடுப்பா. தேவசகாயம் கேக்கை வாங்கி, ஹென்றி, உன்னால கடிச்சு சாப்பிட முடியாது, கீழே போட்டுடுவ. நான் சின்ன சின்ன துண்டா புட்டு வைக்கிறேன், என்ன என்று பிட்டு கேக்கின் கிரீம் உதடுகளில் அப்பிக்கொள்ளாமல் லாவகமாக அவன் வாயில் வைத்தார். எலிசா எப்ப தாத்தா என்ன மாதிரி வருவா என்றான் ஹென்றி. உனக்கு என்ன வயசாச்சு? 6 வயசாச்சு. 6 வருஷம் கழிச்சு அவ உன்ன மாதிரி ஆயிடுவா. அப்பனா உனக்கு 12 வயசாயிடும். அப்ப நான் என்ன படிச்சுக்கிட்டு இருப்பேன்? 8th படிப்ப. தேவசகாயம் கையை நீட்டி பார்த்தார். மழை விட்டிருந்தது. இருந்தாலும் தன் கழுத்து மஃப்ளரை எடுத்து ஹென்றி தலையில் போட்டு அவன் தாடையில் முடிச்சு கட்டி, வா தூக்கிக்கிறேன் என்றார். இல்ல, நான் நடந்து வரேன் தாத்தா. ரோடு நல்லா இல்லப்பா. ஷூ எல்லாம் அழுக்காகி சொத சொதன்னு ஆயிடும். வா. அவனை தூக்கி பிடித்து கொண்டு காய்கறி கூடையுடன் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தார். தாத்தாவின் கழுத்தை வளைத்து கையை போட்டபடி சில்லென்ற காற்றுக்கு சிலிர்த்தான் ஹென்றி. ஃபிங்கர் போஸ்ட் வழியாக செல்லும் டவுன் பஸ் வந்தது. ஆனால் நிறைய கூட்டம் இருந்தது. அடுத்த பஸ்ஸில் போய்கொள்ளலாம் என்று தேவசகாயம் நினைத்த போது அந்த பஸ்ஸின் கண்டக்டர் தலையை நீட்டி, ஐயா வரலையா, வாங்க என்றான். இடமில்ல போலிருக்கே, நான் அடுத்த பஸ்ல வரேன்பா. அட வாங்கய்யா, உங்களுக்கு இல்லாத இடமா? என் சீட்ல உட்காந்துக்கங்க, வாங்க என்றான். தேவசகாயம் ஹென்ரியை இறக்கி படிகளில் ஏற வைத்து தானும் ஏறி கண்டக்டரின் சீட்டில் அமர்ந்து கொண்டதும் பஸ் புறப்பட்டது. ஹென்ரியை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். எதுக்கு தாத்தா உங்களை இங்கே உட்கார சொன்னாரு என்றான் ஹென்றி. தேவசகாயம் சும்மாதான் என்று சொல்ல ஹென்ரியின் கேள்வியை கேட்டுவிட்ட கண்டக்டர் திரும்பி, என்ன கேட்குறான் பேரன்
எதுக்கு உங்க தாத்தாவை என் சீட்ல உட்கார சொன்னேன்னு கேட்குறியா தம்பி? உங்க தாத்தா மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா அவர் ஒரு தியாகி என்று விட்டு டிக்கெட் கொடுக்க முன்புறம் நகர்ந்தார். தியாகினா என்ன தாத்தா என்றான் ஹென்றி குசுகுசுப்பான குரலில். அதாவது வெள்ளக்காரன் நம்ம இந்தியாவை ஆண்டான் இல்லையா, அப்போ அவனை துரத்திட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக காந்தி தாத்தா ரொம்ப போராடினாரு. காந்தி தெரியுமா உனக்கு? தெரியும். கண்ணாடி போட்டிருப்பாரு, மொட்டை அடிச்சிருப்பாரு, வாயில பல்லே இருக்காது, கையில கம்பு வச்சிருப்பாரு. அவர் நடத்தின போராட்டங்கள்ல நாடு முழுக்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன். நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததால என்ன தியாகின்னுட்டாங்க. அச்சுச்சோ, எதுக்கு ஜெயில போட்டாங்க? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? தப்பு செய்யலப்பா, தப்பு செய்யாதன்னு சொன்னேன். ஹென்றி சற்று நேரம் யோசித்து விட்டு, சுதந்திரம்னா என்ன தாத்தா என்றான். சுதந்திரம்னா உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நம்ம வீட்டில் வேற யாரோ வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வீடே என்னோடதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதெப்படி? அது தப்பு. போலீஸ்கிட்ட சொல்லி அந்த ஆளை துரத்தணும். அதைத்தான் காந்தி செஞ்சாரு. நம்ம வீட்டில் நாம நிம்மதியா பிரச்சனை இல்லாம இருக்கிறது தான் சுதந்திரம். இப்போதைக்கு நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஹென்றி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். ஃபிங்கர் போஸ்டில் இறங்கி கொண்டு சற்று மேடான சாலையில் நடந்தார் தேவசகாயம். அங்கே மழை இல்லை. அதனால் தரை உலர்ந்திருந்தது. கீழே இறங்கிக் கொண்டு அவர் விரல் பிடித்து நடந்தான் ஹென்றி. இது இயேசுவின் வீடு என்று முகப்பில் எழுதப்பட்ட தனியான அந்த ஓட்டு வீட்டிற்குள் அவர்கள் வந்தபோது தேவசகாயத்தின் மகள் ஜான்சி அப்போதுதான் குளிப்பாட்டி இருந்த எலிசாவை தன் மடியில் போட்டு பாப்பாவின் உடம்பு முழுக்க பவுடர் ஒற்றி கொண்டிருந்தாள். எலிசா குளிச்சிட்டாளா? ஐ என்று ஓடி வந்து ஹென்றி எலிசாவின் பிஞ்சு கையை பிடித்தான். ஹென்றி, வெளியில போயிட்டு வந்தா கை கழுவிட்டு தான் பாப்பாவை தொடணும்னு சொல்லியிருக்கேனில்ல. என்னப்பா, ஏதாச்சும் அம்பு செஞ்சானா என்றாள் ஜான்சி. சேச்ச, சமத்தா இருந்தான் என்றபடி வாங்கி வந்த காய்கறிகளை பிளாஸ்டிக் கூடையில் எடுத்து போட்டார் தேவசகாயம். தாத்தா எனக்கு கேக்கு வாங்கி கொடுத்தாரு. ஏதாச்சும் செலவு வைக்காம விட மாட்டியே, நீ தானே கேட்டு நச்சரிச்ச. என்னம்மா ஜான்சி, இது ஒரு பெரிய செலவா? விடு. ஹென்றி, போய் கை கழுவிட்டு வா. தேவசகாயம் செய்தித்தாளில் காலையில் பாக்கி வைத்திருந்தவற்றை படிக்க கண்ணாடி போட்டுக்கொண்டு தனது நாற்காலியில் அமர்ந்தார். அப்பா, உங்க மாப்பிள்ள லெட்டர் போட்டிருக்காரு. 20ஆம் தேதி வந்து கூட்டிட்டு போறாராம். அவரை வர சொல்லி நீ தான் எழுதி போட்டிருப்ப. ஏன், நான் தான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல. பிஸ்னஸை போட்டுட்டு அவர் எதுக்கு பாவம் வரணும்? அப்படியே மாமனாரை பார்த்த மாதிரி இருக்குமே. ஜான்சி எலிசாவுக்கு குட்டி ஃப்ராக் அணிவித்து முத்தம் கொடுத்து குளிச்ச அசதி தூங்கிட்டா என்றபடி தூக்கி தூளியில் படுக்க வைத்ததும் கழுவின கைகளை துடைத்தபடி ஹென்றி வந்து, போமா, மறுபடி தூங்கிடுச்சா பாப்பா? விளையாடலாம்னு வந்தா எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கு சே என்றான். நீ பாப்பாவா இருந்தப்பவும் இப்படித்தான் தூங்கிட்டே இருந்த ஹென்றி. போய் டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்போ என்ற ஜான்சி தன் அப்பா அருகில் வந்து கீழே உட்கார்ந்தாள். அப்பா, என்னம்மா, உங்க ஃப்ரெண்டு ஊட்டிக்கு வரார் போலிருக்கே. யாருமா? தெரியாதது மாதிரி கேட்காதீங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் அஜய் ஆதித்ரேயாவை சொல்றேன். ஆமா, அஜய் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு அவரோட முழு ப்ரோக்ராமும் போட்டு தபால் வந்துச்சு. அஜய் எப்ப தமிழ்நாடு வந்தாலும் எனக்கு தெரிவிச்சிடுவாரு. முடிஞ்சா பக்கமா இருந்தா போய் பார்ப்பேன். அந்த பழைய நட்பு மறக்காம இருக்காரு. 2 பேரும் மெட்ராஸ்ல 6ஆவதுல இருந்து இன்டர்மீடியட் வரைக்கும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். ஆனா அப்போ அவ்வளவு நெருக்கம் இல்ல. 2 பேரும் ஜெயில்ல 3 மாசம் ஒன்னா இருந்தோம். அப்பதான் நெருங்கினோம். இன்னும் மகாத்மாவை மறக்காம இருக்கிற ஒரு சில நல்ல அரசியல் தலைவர்கள்ல அவரும் ஒருத்தர். நைஸ் ஜென்டில்மேன். அவர் வர்றப்ப அவரை போய் பார்ப்பீங்க இல்லையா? அதான் யோசிக்கிறேன். இப்போ முந்தி மாதிரி இல்ல. டெல்லியில அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு முயற்சி நடந்தப்புறம் ரொம்ப கெடுபிடியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்றாங்களாம். அவரை பார்க்கணும்னா நான் முதல்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணுமா. என்ன அனுமதிக்கலாம்னு கலெக்டர் முடிவு செஞ்சா ஒரு அடையாள அட்டை கொடுப்பாராம். அதை எடுத்துக்கிட்டு போய் பார்க்கணுமா. ஒரு நபருக்கு 3 நிமிஷத்துக்கு மேல அனுமதி இல்லையாம். இதெல்லாம் கேள்விப்பட்டதும் எதுக்கு போய் சங்கடப்படுத்தணும்னு பார்க்கறேன். நமக்கு ஒரு வேலை இல்ல. சும்மா சௌக்கியமானு விசாரிக்கிறதுக்காக அவர் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணணுமான்னு பார்க்குறேன். ஆனால் கலெக்டர் உங்களை அனுமதிக்காமல் இருக்க முடியாதேப்பா. மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தே உங்களுக்கு நேரடியாக டூர் ப்ரோக்ராம் வந்திருக்கு. அதை காமிச்சாலே பர்மிஷன் கொடுத்துருவாரே. என்ன அனுமதிக்க மாட்டாங்கன்னு நான் தயங்கலம்மா. கட்சிக்காரங்க அவங்க இவங்கன்னு எவ்வளவோ முக்கியமான வேலைகளுக்காக அவரை பார்க்க வருவாங்க. நான் சும்மா நட்பு பாராட்டி பார்க்க போகிறதுக்கு ஒரு சரியான சூழ்நிலை இல்லைன்னு நினச்சேன், அவ்வளவுதான். ஜான்சி ஏதோ சொல்ல வந்து தயங்குவதை பார்த்த தேவசகாயம், என்ன ஜான்சி, எதுக்கு இதை பற்றி கேட்ட, என்ன விஷயம் என்றார். கல்யாணமான புதுசில் உங்கள் மாப்பிள்ளை தனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுக்கு ஒரு தொழிற்சாலைக்கான லைசன்ஸ் வாங்குறது சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களை சிபாரிசு பண்ண சொன்னப்போ நீங்கள் பிடிவாதமாக மறுத்துட்டீங்க இல்லையா?
அதை சமயம் வரப்ப எல்லாம் சொந்த மாப்பிள்ளைக்கே அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லி காமிப்பாரு அவரு. அவனவன் ஒரு எம்எல்ஏவை தெரிஞ்சாலே அதை வச்சு எவ்வளவோ காரியத்தை சாதிச்சுக்கிறானுங்க. உங்க அப்பா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கே ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு தனக்கும் எதுவும் செய்துக்கிறது இல்ல, தன்னை சேர்ந்தவங்களுக்கும் எதுவும் செய்யறதில்லன்னு சொல்லுவாரு. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாருப்பா. தேவசகாயம் ஒருமுறை ஜான்சியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பேசாமல் இருந்தார். தபால்ல ஒரு சின்ன விஷயம் எழுதியிருக்காரு. அவரோட ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் அப்ளை பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் கிடைக்கல, வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் 3 வருஷம் ஆகுமா வர்றதுக்கு. ஃபோன் இல்லாம பிசினஸுக்கு ரொம்ப சிரமமா இருக்கான். மினிஸ்டர்ஸுக்குன்னு தனி கோட்டா உண்டான். அஜய் ஆதித்ரேயா ஒரு ஃபோன் செஞ்சா அடுத்த நாளே அலறிக்கிட்டு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்களாம். இவர் ஃபோன் புக் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தேதி எல்லாம் எழுதியிருக்காரு. எல்லாம் எழுதிட்டு சொந்த மருமகன் நல்லா முன்னேறணும்னு அக்கறை இருந்தா உங்க அப்பாவை இந்த ஒரு உதவியை மட்டுமாவது செய்ய சொல்லுன்னு எழுதியிருக்காரு. தேவசகாயம் கையில் இருந்த செய்தித்தாளை மடித்து போட்டுவிட்டு மறுபடி அமைதியாய் இருந்தார். உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க நினைச்சிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆளா வந்திருப்பீங்க. உங்க கொள்கை, தன்மானம் இதை பத்தியெல்லாம் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரேப்பா. சுருக்கு சுருக்குன்னு என்கிட்ட தான் ஏதாச்சும் சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சு கொடுத்துட முடியுமாப்பா? திரும்பி ஜான்சியை பார்த்தார். மெதுவாக எழுந்து கொண்டார். கோவமாப்பா? எதுவும் பேசாமல் செருப்புகளை அணிந்து கொண்டார். எங்கப்பா? கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. என் தன்மானத்தை விட உன் சந்தோஷம் முக்கியமா எனக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்தார் தேவசகாயம். அத்தியாயம் 6. ஊட்டிக்கு சில கிலோமீட்டர்கள் முன்பாக உள்ள லவ்டேலில் முக்கிய சாலையிலிருந்து சொக்கானி எஸ்டேட்ஸ் என்று அம்புக்குறி போட்டு துவங்கிய பிரைவேட் ரோட்டில் காரை திருப்பினான் ராவ். பின் சீட்டில் கிரணும் அலெக்ஸும். கிரண் தொளதொளவென்று பைஜாமா குர்தா அணிந்து அதன் மேல் கையில்லாத ஸ்வெட்டர் போட்டிருந்தான். புசுபுசுவென்று தன் தலையை தூக்கி வாரி ட்ரையர் போட்டு படிய வைத்திருந்தான். அடர்த்தியான செயற்கை மீசையும் செயற்கை புருவங்களும் ஒட்டியிருந்தான். அலெக்ஸ் ஒட்டுதாடி மற்றும் கண்ணாடி அணிந்து தன் அடையாளத்தை மாற்றியிருந்தான். ராவ் மீசையை ஷேவ் செய்துவிட்டு ஹிட்லர் மீசை ஒட்டி ஏற்றி வாரும் தலையை இறக்கி பாதி நெற்றியை மறைக்கும்படி வாரியிருந்தான். புருவம் அருகில் ஒரு வெட்டுக்காயம் ஒட்டியிருந்தான். சொக்கானி எஸ்டேட்ஸுக்கு உரிமையாளரான சொக்கானி சிங்கப்பூரில் இருப்பதாகவும் அவருக்கு தேயிலை எஸ்டேட்டும் பங்களாவும் லவ்டேலில் இருப்பதாகவும் அந்த பங்களாவில் தங்கிக் கொள்ளலாம் என்றும் ஜெயகிருஷ்ணன் சொல்லியிருந்தார். தவிர அவர்கள் கேட்டபடி நல்ல கண்டிஷனில் உள்ள கார் கொடுத்து அவர்கள் பட்டியல் போட்டு கொடுத்த அத்தனை பொருள்களும் சொன்ன நேரத்தில் ஒப்படைத்து கைகுலுக்கி வாழ்த்து சொல்லி அனுப்பியதோடு மற்றொரு விலாசமும் ஃபோன் நம்பரும் தந்து, இந்த உன்னிகிருஷ்ணன் ஒரு மலையாளி, என் ஃப்ரெண்டு. இவரை நீங்க 200% நம்பலாம். இவருக்கு நான் பல ரகசியமான வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்நிய செலாவணி விவகாரங்கள்ல பல கோடி என்னால லாபம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர்கிட்ட நீங்க தயங்காம எந்த உதவியையும் கேட்கலாம். எது சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாரு. ஊட்டியில அவர் ஒரு விஐபி. இந்த ப்ராஜெக்ட் பத்தி அவருக்கும் தெரியும். ஒரு பக்கம் அனாதை இல்லமும் நடத்துறாரு, இன்னொரு பக்கம் அபின் ரகசியமா தயாரிச்சு விற்கிறாரு. லோக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர், தேவைப்பட்டா அவரை பயன்படுத்திக்கலாம் என்று சொல்லி இருந்தார். தைல மரங்களினூடே ஓடிய கார் சொக்கானி எஸ்டேட்ஸுக்கு சொந்தமான அந்த பங்களா முன்பாக நின்றது. மரங்களின் மறைவில் இருந்து திடீரென்று வெளிப்பட்ட போதே அந்த பங்களாவின் அழகும் கம்பீரமும் அவர்களை அசத்தியது. இறங்கினார்கள். ட்ரூட் என்று வரவேற்றது எங்கோ ஒளிந்து கொண்டிருந்த ஒரு பறவை. கார் சத்தம் கேட்டு பங்களாவின் பின்புறத்தில் இருந்து ஓட்டமாக வந்தான் காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்ட வாட்ச்மேன். மூச்சிரைத்தான். வாங்க வாங்க, மெட்ராஸ்ல இருந்து தானே வரீங்க என்றான். ஆமா, தேக்கு மரம் வளர்க்கறதுக்கு இடம் வாங்க வந்திருக்கிற ராகம் கம்பெனிக்காரங்க தானே நீங்க? வாங்க, நீங்க உள்ளார வாங்க, பொட்டியெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் என்றவன் பங்களாவின் கதவை சாவி எடுத்து திறந்தான். மூவரும் உள்ளே வந்தார்கள். சுத்தமாக அழகுணர்ச்சியுடன் இருந்தது சதுரமான ஹால். கெட்டியான ஜன்னல் திரைகள், காலுக்கு கீழே கம்பளம், உயர்ந்த ஜாதி சோஃபாக்கள், மின்சார கணப்பு இருந்தது. கீழே 2 அறைகள், ஒரு கிச்சன். மாடிப்படிகள் ஏறி வந்தால் மேலே பெரிய சைஸில் ஒரு அறை. எல்லா அறைகளிலும் கட்டில்கள், மெத்தைகள், சலவை மணத்துடன் துளி அழுக்கில்லாத மெத்தை விரிப்புகள். வீட்டை அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பும்போது அவன் காரில் இருந்த அவர்களின் லக்கேஜுகளை கொண்டு வந்து ஒரு பக்கமாக வைத்துவிட்டு காத்திருந்தான். எந்த பெட்டியை எந்த ரூம்ல வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் வச்சிடுறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் பேர் என்ன? சிங்கமுத்து சார். சிங்கமுத்து, சமையல் கட்டில் மளிகை சாமான், காய்கறி எல்லாம் ரெடியா இருக்கே, எப்படி? எல்லாம் வாங்கி வைக்க சொல்லி தகவல் வந்துச்சுங்க சார்.
வீட்டை திறந்து விட்டுட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு என்ன போக சொல்லிட்டாங்க. நீங்களே சமைச்சுப்பீங்களாமே, ஏங்க சார் உங்களுக்கு சிரமம்? நான் நல்லா சமைப்பேன். நான் சமைச்சு போடுறேனே, பாவம் நீங்க ஏன் சிரமப்படணும்? ஒன்றும் சிரமம் இல்லை. வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். இங்க இருக்கிற தினங்கள்ல சொந்தமா சமைச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் நாங்களே செய்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்க எல்லா வசதியும் இருக்கு. கையில கார் இருக்கு. எது வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டா போச்சு. எப்பா, காத்து பிச்சுக்கிட்டு போகுதே, ராத்திரி குளிர் ஜாஸ்தியா இருக்குமோ என்றான் அலெக்ஸ். சுத்தி மரங்கள் அதிகம் இல்லையா, கொஞ்சம் குளிரும். ராத்திரி ஹீட்டர் போட்டு விட்டுட்டு படுங்க. பங்களா பின்னாடி வாட்ச் டவர் இருக்குதுங்க. அது மேல ஏறி நின்னா சுத்தியும் இயற்கை காட்சிகள் பார்க்கலாம். அங்க கம்பிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நிக்கணுங்க, இல்லைன்னா காத்து தூக்கி வாரிட்டு போயிடும் என்றான் சிங்கமுத்து. சரி, சாவிய மேஜை மேல வச்சுட்டு நீ புறப்படு. வீடு எங்கே உனக்கு? உள்ளார 1.5 கிலோமீட்டர் போகணும் சார். நான் மறுபடியும் எப்போ வரட்டும் சார்? இன்னைக்கு என்ன தேதி? 16 சார். நாங்க 5 நாள் தங்குறதா இருக்கோம். 21ஆம் தேதி ராத்திரி அநேகமா புறப்படுவோம். அப்ப வந்தா போதும். சார், ஒரு நாள் முன்னாடி புறப்படுங்க, இல்லைன்னா ஒரு நாள் தள்ளி புறப்படுங்க. 21 வேணாம். ஏன்பா? அன்னைக்கு துப்பாக்கி தொழிற்சாலை ஆரம்பிக்கிற விழாவுக்காக டெல்லியில இருந்து மந்திரி வராரு. ஏக கெடுபிடியா இருக்கும். தமிழ்நாட்டு மந்திரி வந்தாலே விரட்டுவாங்க. சென்ட்ரல் மந்திரி கேட்கணுமா? வர்றப்ப பார்த்துருப்பீங்களே, ரோடு எல்லாம் சரி செஞ்சு புதர் மாதிரி மண்டி கிடக்கிற பாதையோர செடியெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாரி லாரியா போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. ஊர்ல கல்யாண சத்திரம், லாட்ஜு எல்லா இடத்துலையும் அவங்க தான் தங்கியிருக்காங்க. என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க சார். மந்திரி வந்துட்டு போனப்புறம் தான் விடுவாங்களாம். ஏன், உன் தம்பி என்ன செஞ்சான்? இவன் துப்பாக்கி தொழிற்சாலை வரப்போகுதே கரடிக்காடு, அங்கதான் தோட்டம் வச்சிருக்கான். நம்ம பொழப்ப பார்ப்போம்னு இல்லாம ஏதோ மன்றம் அது இதுன்னு 10-20 பசங்களை சேர்த்துக்கிட்டு சுத்திட்டு திரிஞ்சான். தொழிற்சாலை வந்தா ஊர்ல விவசாயம் கெட்டு போயிடும், தண்ணி கெட்டு போயிடும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தானுங்க. ஏகப்பட்ட பேரு. அதுல தம்பியும் உண்டு. இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் சொல்றதால அரசாங்கம் முடிவெடுத்ததை மாத்துமா? இப்ப என்னாச்சு? அமைச்சரோட பாதுகாப்புக்காகன்னு சொல்லி கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இவன் என்ன பண்ணிட போறான்? மிஞ்சி மிஞ்சி போனா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான், இல்லைன்னா வர வழியில நின்று கருப்பு கொடியை ஆட்டுவான். மினிஸ்டருக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கும்? அதை மீறி இந்த தருதலை பைய என்ன செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் ரொம்ப விவரமான ஆளுங்க வெளியூர்ல இருந்து வரணுங்க என்றான் சிங்கமுத்து. அதெல்லாம் கரெக்டு தான். சரி, நீ புறப்படு என்றான் ராவ். சிங்கமுத்து சாவி கொத்தை வைத்துவிட்டு சென்றான். தனக்கும் கிரணுக்கும் சிகரெட் பற்ற வைத்து கொண்ட அலெக்ஸ், ஹீட்டர் போட்டு சூடா குளிச்சுட்டு 1/2 மணி நேரத்துல புறப்படலாம் கிரண். இன்னைக்கு மட்டும் ஹோட்டல்ல சாப்பிடலாம், நாளையில இருந்து சமைச்சுக்கலாம். அமைச்சர் தங்குற கெஸ்ட் ஹவுஸ், அந்த கரடிக்காடு விழா மேடை, இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் என்றான். உன்னிகிருஷ்ணனை எப்ப கான்டாக்ட் பண்றது என்றான் கிரண். இப்ப வேணாம், அவர் அவசியப்பட்டா பயன்படுத்தணும், இல்லைன்னா தொடர்பு வச்சுக்கவே தேவையில்லை. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, எது கேட்டாலும் ஏற்பாடு செய்வாராம். அவரோ மலையாளி. வாட்ச்மேனையும் அனுப்பி வச்சாச்சு. சூப்பர் பங்களா, அட்டகாசமான குளிர். அதான். கிரண் விரல் காட்டி எச்சரித்தான் அலெக்ஸ். உததான் வாங்க போற நீ. இன்னும் 5 நாள் தான் இருக்கு கிரண். செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஊட்டில உனக்கு நோ என்டர்டெயின்மெண்ட், ஒன்லி பிசினஸ். புரிஞ்சுதா? அத்தியாயம் 7. கிரண், ராவ், அலெக்ஸ் குளித்து தயாராகி மீண்டும் மாறுவேட அடையாளங்களில் புகுந்து காரில் ஊட்டி வந்தார்கள். ஒரு பிரபல ஹோட்டல் வாசலில் காரை நிறுத்திவிட்டு சென்று சாப்பிட்டார்கள். வெளியே வந்து பீடா போட்டு சிகரெட் பிடித்தார்கள். உளவு வேலைக்கு காரை உபயோகிக்க வேண்டாம் என்றும் 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்திற்கு போக வேண்டாம் என்றும் அவர்கள் புறப்படும் முன்பே பேசிக் கொண்டிருந்ததால் ஹோட்டல் வாசலில் காரை அப்படியே நிறுத்திவிட்டு கிரணும் ராவும் கொஞ்சம் நடந்து ஒரு டாக்ஸி பிடித்து கொண்டு கரடிக்காடு போனார்கள். அலெக்ஸ் மட்டும் அமைச்சர் தாங்க போகிற கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி மெதுவாக நடந்தான். பேசிக்கொண்டபடி சரியாக 4 மணிக்கு மீண்டும் ஹோட்டல் வாசலில் கூடி காரில் சொக்கானி பங்களாவுக்கு புறப்பட்டார்கள். தங்கள் அனுபவங்களை பேச துவங்கினார்கள். கரடிக்காடுங்கிறது குன்னூர் அளவுக்கு இருக்கு அலெக்ஸ். கடைவீதியில நல்ல கூட்டம். பஸ் ஸ்டாண்டில் 10 பஸ்ஸுக்கு மேல நிக்குது. ஒரு பெரிய பார்க் இருக்கு. கடைவீதி எல்லாம் தாண்டி 3/4 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த துப்பாக்கி தொழிற்சாலைக்கான ப்ரப்போஸ்டு சைட்டு இருக்கு. ஊருக்கு ரொம்ப தள்ளி. இப்போதைக்கு 4 எல்லையிலையும் முள்கம்பியால தற்காலிக வேலி போட்டு துப்பாக்கி தொழிற்சாலையோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு ஒரு போர்டு நட்டு வச்சிருக்காங்க. ஒரே பொட்டல் வெளி. ஒரே சமயம் 10 ஃபுட்பால் மேட்ச் நடத்தலாம். அந்த பொட்டல் வெளியில ஒரு பக்கம் 30 அடி அகலத்துல 50 அடி நீளத்துல பெரிய மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்றான் கிரண். போலீஸ் நிக்கிதா என்றான் அலெக்ஸ். நல்லா கேட்ட. 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனா 100 போலீஸ் நிக்குது. கிட்ட போய் பார்க்கலாம்னு டாக்ஸியை நிறுத்திட்டு 2 பேரும் இறங்கி நடந்தோம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சுக்கிட்டான். யாரு என்னன்னா உளறிடலையே. அதான் செட்டப்பா வந்தமே. விசிட்டிங் கார்டை எடுத்து கையில கொடுத்து
லேண்டு பார்க்கறதுக்காக வந்தோம். பெருசா பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறதால என்னன்னு விசாரிக்கிறதுக்காக இறங்கி வந்தோம்னு சொன்னேன். நம்பிட்டார் இல்லையா? நம்பாம என் சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சுக்கிட்டு மினிஸ்டர் ப்ரோக்ராம் பற்றி ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் புது தகவல் உண்டா? அற்புதமான தகவல் கிடைச்சிது. என்ன? அஜய் ஆதித்ரேயா ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டான். சமீபமாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காராம். அடிக்கடி பாத்ரூம் போயாகணுமா. அதனால மேடைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் வேன் நிற்க போகுது. அந்த வேனுக்குள்ளேயே டாய்லெட் செட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த சப் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? சுகுமார்னு படிச்சதா நினைவு. ஏன்? சும்மா ஏதோ சொல்லி உங்களை ஆழம் பார்த்துருக்கான் அந்த ஆளு. ஏன் சொல்ற? அவருக்கு அந்த வியாதியை போன வருஷம் சுத்தமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க டாக்டர்ஸ். கர்நாடகா விசிட்ல மேடைக்கு பக்கத்தில் அந்த டாய்லெட் வேன் தேவையான்னு கேட்டப்போ வேணாம்னு அவரே மறுத்திருக்காரு. அதே மாதிரி ஏற்பாடு செய்யப்படவும் இல்லை. உங்களை யாரும் ஃபாலோ செய்யலையே? இல்லை. விசிட்டிங் கார்டு கொடுத்தியா? இல்லை, காமிச்சிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். சரி, விடாமேடை கம்ப்ளீட்டாக முடிவடைஞ்ச அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இப்போவே வந்துடலாம். எனக்கு அங்கே எந்த ஸ்கோப்பும் தெரியல. ஏன்னா சுற்றியும் மறைஞ்சிக்கிறதுக்கு எந்த கட்டிடமும் இல்லை, மரமும் இல்லை. எங்கேருந்து செயல்படுவ? விழாமேடை பக்கமே நெருங்க முடியாது. பாரேன், இப்போவே இத்தனை போலீஸ். கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் கேட்டில் கொஞ்சம் சிதிலமான சுவரை கொத்தனார் வச்சு பூசிக்கிட்டு இருக்காங்க. பில்டிங் ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை நடக்குது. பெரிய பில்டிங். முன்பக்கம் புல்வெளி விட்டு அதுக்கும் முன்னாடி காம்பவுண்ட். கொஞ்சம் பழைய கட்டிடம், ஆனால் கல் கட்டிடம். இங்கேயும் எக்கச்சக்க போலீஸ் நிற்கிது. 5 நாளைக்கு முன்னாடியே எப்படின்னா 17ஆம் தேதி அந்த திசையிலேயே நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றான் அலெக்ஸ். ஆனால் அங்கே நாம் மறைஞ்சு நின்று செயல்படுறதுக்கு இடங்கள் இருக்கா? அது நிறைய இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நேரெதிர் கடைத்தெரு. வரிசையாக நிறைய கடைகள் இருக்கு. எல்லாம் பெரிய கடைகள். ஒரு ஜவுளி கடை இருக்கு, ரெடிமேட் கடை இருக்கு, பேட்டா ஷூ மார்ட் இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, ஸ்டேஷனரி கடை இருக்கு. இது எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ் எதிரில் இருக்கு. அந்த கடைகளுக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கும் 80 அடி தூரம் இருக்கும். அந்த கடைகளுக்கு சாமான் வாங்க வர்றவங்கள போலீஸ் தடுக்கிறதில்ல. கெஸ்ட் ஹவுஸ் பக்கமாக நடந்தாலோ நின்று பார்த்தாலோ விரட்டுறாங்க. அந்த கடைகள் 21ஆம் தேதி திறந்திருக்குமா? கேட்டேன். அந்த கடைகள்லையே கேட்டேன். பாதுகாப்புக்காக முதல்ல 21ஆம் தேதி கடைகளை எல்லாம் மூடிட சொன்னாங்களாம். ஆனால் அன்னைக்கு திங்கட்கிழமை, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்காக கடை மூடுவாங்க. மறுநாளும் மூடினா வியாபாரம் பாதிக்கும்னு வியாபாரிங்க வருத்தப்பட்டாங்களாம். வர்த்தக சங்கம் மூலமா கலெக்டருக்கு மனு கொடுத்து நிறைய நஷ்டம் வரும்னு கேட்டுக்கிட்டதால 21ஆம் தேதி கடைகள் திறந்திருக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்களாம். ஆனால் ஒவ்வொரு கடை வாசல்லையும் ஒரு போலீஸ்காரரை நிறுத்த போகிறாங்களாம். நிறுத்தட்டுமே. ஆக 21ஆம் தேதி எந்த நேரம் வேணும்னாலும் அந்த கடைகளில் சாமான் வாங்க விரும்புகிறவங்க அந்த கடைகளுக்கு போகலாம் இல்லையா என்றான் ராவ். ஆமாம். அப்போ பாதி வேலை முடிஞ்சுது. ஜவுளி கடையிலையோ இல்லை ரெடிமேட் கடையிலையோ துணி டிசைன் பார்த்தபடி நின்றுக்கிட்டு ரிமோட் ஆப்ரேஷன் வச்சுக்க முடியும் சுலபமா என்றான் கிரண். எஸ். வெடிகுண்ட அமைச்சரோட ரூமுக்குள்ள எப்போ வைக்க போகிறோம்? இப்போ அதுதான் இம்மாலய கேள்வி. போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீறி மெட்டல் டிடெக்டரை ஏமாற்றி வெடிகுண்ட கெஸ்ட் ஹவுஸ் உள்ள எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் என்றான் அலெக்ஸ். 2 நாளைக்கு தொடர்ந்து நாம் ஆள் மாற்றி ஆள் அந்த கடைகளுக்கு போய் ஏதாவது வாங்குற மாதிரி உலாத்தலாம். உலாத்திக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸில் நடக்கிற ஏற்பாடுகளை கண்காணிக்கலாம். ஏதாச்சும் ஐடியா உருவாகும் என்றான் ராவ். கரெக்ட் என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 8. கிரண் புரண்டு படுத்தான். உறக்கம் வரவில்லை. மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு அலெக்ஸ் புத்தகம் படித்து கொண்டிருப்பதை பார்த்தான். அருகில் ராவ் வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்தான். என்ன அலெக்ஸ், இன்னும் படுக்கலையா நீ? சாக போகிற நம்ம அஜய் ஆதித்ரேயா எழுதின புத்தகம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கிரண். மணி என்ன? 1:15. ஏன் முழிச்சிட்ட நீ? வெர்ஜினா வந்தாளா கனவுல? தூங்கினாதானே கனவு வர்றதுக்கு. ராத்திரி ஹெவியாக சாப்பிட்டுட்டேனா வயத்தை புரட்டுது. எந்திரிச்சு 10 நிமிஷம் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்து படு, தூக்கம் வந்துடும். கிரண் எழுந்து ஸ்வெட்டருக்கு மேல் ஒரு சால்வை போர்த்தி கொண்டு கட் ஷூவில் கால்களை நுழைத்தான். ரோட்டு பக்கம் போயிடாத. இந்த பக்கம் ராத்திரியில் எப்பயாச்சும் கரடி வருமா? நம்ம பங்களா பின்னாடி தோட்டத்திலே நடந்துட்டு வா கிரண். நீ வாயேன். சரி. அலெக்ஸ் புத்தகத்தை கவிழ்த்து வைத்து விட்டு எழுந்தான். பங்களாவின் பின்புற கதவை திறந்து கொண்டு கையில் ஒரு டார்ச் லைட்டுடன் வெளிப்பட்ட அவர்கள் பனிக்காற்றில் சிலிர்த்து போனார்கள். தோட்டத்தின் லைட்டுகள் 2 போட்டுக்கொண்ட போதிலும் பனி காரணமாக வெளிச்சம் மங்கலாகத்தான் இருந்தது. கைகளை கட்டிக்கொண்டு உதடுகளின் வெடவெட தாளத்தை கட்டுப்படுத்தியபடி மெதுவாக நடந்தார்கள். அலெக்ஸ், உன்னிகிருஷ்ணனை கன்சல்ட் செய்யலாமா? எதுக்கு? கெஸ்ட் ஹவுஸ் உள்ள வெடிகுண்டை எப்படி ரகசியமாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்னு ஏதாச்சும் யோசனை அவர் சொல்லலாம். அவசரப்பட வேணா கிரண். நமக்கு எந்த ஐடியாவும் தோணாமல் போனால் அவரை கேட்போம். சரி, பாம்பு வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அலெக்ஸ். நேற்று கரடிக்காடு போனோம் இல்லையா?
போகிற வழியில் உள்ள சின்ன சின்ன பாலங்களை மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோட்டில் போன ஆசாமிங்களை நிறுத்தி விசாரிச்சா தினம் காலையில் சாயங்காலம் செக் பண்ணுறதா சொன்னாங்க. அமைச்சர் கார் போகிற பாதையிலேயே 5-6 நாளைக்கு முன்னாடிலேருந்தே இவ்வளவு ஸ்ட்ரிக்டான செக்கிங் நடந்தா கெஸ்ட் ஹவுஸ்லையும் விழா மேடையிலையும் எவ்வளவு டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்? இருக்கத்தான் செய்யும். ரொம்ப சாமர்த்தியமாக யோசிச்சு நாம் முதல் நாள் கெஸ்ட் ஹவுஸில் பாம்பு வச்சுட்டாலும் அவங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டா மெனக்கெட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். மெட்டல் டிடெக்டரை ஏமாத்துற கவசம் மாட்டி பாம்பு வைக்கிற வித்தை எனக்கு தெரியும் கிரண். அது பிரச்சனை இல்லை. கண் பார்வையில் படாதபடி ரகசியமாக வச்சிட முடிஞ்சா ஜெயிச்சிடலாம். நடந்து கொண்டே வந்த அவர்கள் இரும்பாலான 50 அடி உயரம் இருந்த வாட்ச் டவர் என்கிற கண்காணிப்பு கோபுரத்தை அடைந்தார்கள். அதன் உச்சியில் ஒரு சமயத்தில் 4 பேர் மட்டும் நின்று பார்க்கும்படி இரும்பு சதுர தளம் இருந்தது. அதுவரையில் கீழிருந்து மடங்கி மடங்கி இரும்பு படிகள் இருந்தன. இந்த வாட்ச் டவர் மேலேருந்து பார்த்தா தானே இயற்கை காட்சிகள் அட்டகாசமாக இருக்கும்னு வாட்ச்மேன் சொன்னான். காலையில் நின்று பார்க்கணும் என்றான் கிரண். ஏன், இப்போவே ஏறி போய் ராத்திரி நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. உனக்கும் நல்லா செரிமானம் ஆயிரும். காற்று ஜாஸ்தியாக இருக்கும், அசந்தா ஆளையே தூக்கிட்டு போயிடும்னு சொன்னான் அலெக்ஸ். அசந்தா தானே, சும்மா பயப்படாம வா, அவன் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருப்பான் என்ற அலெக்ஸ் இரும்பு படிகளில் ஏற துவங்க கிரணும் தொடர்ந்தான். கிட்டத்தட்ட 70 படிகள் ஏறி மேற்புற தளத்திற்கு வந்தபோது 2 பேருக்குமே லேசாக மூச்சு வாங்கியது. சிங்கமுத்து சொன்ன அளவிற்கு இல்லை என்றாலும் காற்று சற்று தீவிரமாகத்தான் இருந்தது. பிடித்து கொண்டு நிற்பதற்கு 4 பக்கங்களிலும் இரும்பு பைப்புகளால் ஆன வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து பார்க்க பனித்திரைக்குள் தூரத்து வெளிச்சங்கள் மழுப்பலாக தெரிந்தன. காட்சியை முழுக்க மறைக்கும் அளவிற்கு அடர்த்தியான பனி இல்லை. மேகம் போல பனிப்புகை திரளாக வருவதும் கலைந்து விடுவதுமாக இருந்தது. தைல மரங்களின் வாசனை கும்மென்று இருந்தது. 2 புறங்களில் உயர உயரமாக மரங்கள் கருப்பு பச்சை பூசி அசைவற்று நின்றிருந்தன. மற்றொரு புறம் சற்று தூரத்தில் சரிவு தோட்டங்கள் தெரிந்தன. தேயிலை தோட்டங்கள். ஒரு புகைப்படத்தின் நெகட்டிவ் பார்ப்பது போலத்தான் முக்கால் இருட்டில் அந்த தோட்டங்கள் ஒரு யூகமாக தெரிந்தன. இன்னொரு புறம் சமவெளியின் பின்னணியில் மலை குன்றுகள். நடுவில் கருப்பாக வளைந்து ஓடியது நனைந்த தார்ச்சாலை. கிரண், அந்த ரோடு தானே மெயின் ரோடு? ஊட்டி போகிற ரோடு தானே அது? அந்த ரோட்ல இருந்து சைடில் பிரைவேட் ரோட்டில் பிரிஞ்சு தானே இந்த சொக்கானி பங்களாவுக்கு வந்தோம். ஆமாம். அந்த தார்ச்சாலையை பார்த்த அலெக்ஸ் அந்த சாலையின் ஓட்டத்தில் இடறின ஒரு இரும்பு பாலத்தையும் பார்த்தான். அலுமினிய பெயிண்ட் அடிக்கப்பட்ட இரும்பு பாலம். கிரண், உனக்கு அந்த பாலம் ஞாபகம் வருதா? அந்த பாலம் வழியாக தான் நாம் வந்தோம். ஆமாம், அதில் என்ன அதிசயம்? ஊட்டியோட மலைப்பாதையில் இது மாதிரி இரும்பு பாலங்கள் நிறைய இருக்கு. முட்டாள், இந்த டவர்லேருந்து பார்க்குற தூரத்தில் எல்லா பாலமும் இருக்கா? இல்லை, வெல்லிங்டனில் வந்து இறங்குற மினிஸ்டர் ஊட்டிக்கு போகணும்னா இந்த ரோடில் தான் கார் பயணம் செய்யணும். கார் அந்த இரும்பு பாலத்தை கடந்து தான் வரணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, 30 அடியாவது இருக்கும் அந்த பாலம். அகலம் குறைச்சலான பாலம் அது. அதனால அந்த பாலத்தை கடக்கிறப்ப எந்த வண்டியும் வேகம் குறைச்சாகணும். நாமும் காரை வேகம் குறைச்சி தான் கடந்தோம். 15 செகண்டாவது ஆகும் ஒரு கார் அந்த பாலத்தை கடக்க. சரி, நீ என்ன சொல்ல வர? இங்கே நின்றுக்கிட்டு அமைச்சர் கார் பாலத்தை கடக்கிறப்போ பாலத்தை வேட்டு விட்டுடலாம்னு சொல்றியா? பாலத்தில் ரகசியமாக குண்டு வைக்கணும். இங்கேருந்து 500-600 மீட்டராவது இருக்கும் அந்த பாலம். ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியுமா? நாம் இங்கே இருக்கிறது அங்கேருந்து தெரியாமல் இருக்குமா? பதறாத, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வாட்ச் டவர் மெயின் ரோட்ல இருந்து உள்ள ரொம்ப தள்ளி இருக்கு. சுற்றியும் யூகலிப்டஸ் மரங்கள் இருக்கு. பாலத்துக்கு பக்கத்தில் ரோடு லைட் இருக்கிறதால நமக்கு ரோடும் பாலமும் இங்கேருந்து தெரியுது. இங்கே இந்த வாட்ச் டவரில் எந்த லைட்டும் இல்லை. நான் பந்தயம் வேணும்னாலும் கட்டுறேன். இப்போ அந்த பாலத்துக்கிட்ட போய் நின்று இந்த திசையில் எவ்வளவு உன்னிப்பாக பார்த்தாலும் இருட்டு தான் இருக்குமே ஒழிய வாட்ச் டவர் தெரியாது. போய் பார்த்துடலாம். ஆனால் மினிஸ்டர் அந்த பாலத்தை கடக்க போகிறது பகல்ல அலெக்ஸ். தப்பு பண்ணுற. அவர் ப்ரோக்ராமை நல்லா யோசி. அவர் திரும்ப வெல்லிங்டன் போய் அங்கேருந்து தான் ஹெலிகாப்டரில் டெல்லி புறப்படுறாரு. ஆக 2 தடவை அவரோட கார் அந்த பாலத்தை கடக்க போகுது. அவர் நிகழ்ச்சி முடிஞ்சு மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு ஊட்டியில் புறப்படுறாரு. இங்கே ஒரு 5:40க்கோ 45க்கோ கடப்பாரு. அந்த நேரம் இதே மாதிரி தான் இருட்டாக இருக்கும். ஊட்டியில் 7 மணிக்கு தான் விடிஞ்சு வெளிச்சம் வருது. எதுக்கும் அலாரம் வச்சு எழுந்திருச்சு அதிகாலை 5:30 மணிக்கு இந்த ஏரியாவில் இருட்டு எப்படி இருக்கு, எப்போ விடியுதுன்னு பார்த்துடலாம். எனக்கு என்னவோ இந்த வாட்ச் டவர் நமக்கு ஒரு வரம் மாதிரி படுது. சரி, அவ்வளவு தூரத்துக்கு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியுமா? அல்ட்ரா வயலட் ரேஸ் அடிப்படையில் இயங்குகிற ரிமோட்டில் அவ்வளவு தூரம் ரீச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் அடிப்படையில் இயங்குகிற ரிமோட் கண்ட்ரோலை நாமே டிசைன் பண்ணிக்கலாம். என்னால் அமைக்க முடியும். எனக்கு இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான். போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த பாலத்தில் மறைவாக பாம்பு பொருத்திட முடியுமா? அந்த பாலத்தை தினசரி தரோவாக செக் பண்ணுறாங்களா?
மெட்டல் டிடெக்டரை என்னால் சுலபமாக ஏமாற்ற முடியும். ஆனால் நாய் கொண்டு வந்தால் கஷ்டம். சனியன் அது கரெக்டாக மோப்ப முடிச்சிடும். ஒன்று செய்யலாம் அலெக்ஸ். என்ன? நம்ம பங்களாலேருந்து ஒரு பிளாஸ்டிக் மக்கோ இல்லை பழைய செருப்போ எடுத்துக்கிட்டு இப்போவே அந்த பாலத்துக்கு போகலாம். அங்கே நிலவரம் எப்படின்னு பார்க்கலாம். யாரும் இல்லைன்னா கொண்டு போகிறத பாலத்தில் ஒரு மறைவான இடம் தேடி ஒளிச்சு வைக்கலாம். வந்துடலாம். அந்த பாலத்தை தினம் கண்காணிக்கிறாங்களா, தரோவாக கண்காணிக்கிறாங்களான்னு நாம் கண்காணிக்கலாம். நாம் மறைச்சு வைக்கிற பொருள் அவங்க கண்ணில் படவே இல்லைன்னா அந்த இடத்தையே நாம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க தேர்வு செஞ்சிடலாம். ஒரு ஒத்திகை மாதிரி இதை நடத்தி பார்த்துடலாமா? வெரி குட் ஐடியா என்றான் அலெக்ஸ். ஆனால் நம்ம கைரேகை பதிகிற மாதிரியான சாமான்கள் வேணாம். சும்மா ஒரு பேப்பரில் மண்ணை பொட்டலமாக கட்டி வச்சுட்டு வந்தா கூட போதும். சரி என்ற கிரண் வாட்ச் டவரில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 9. தேதி 18. காலை மணி 10:30. எஸ்பி ராமன் தனது அறையிலிருந்து வெளியேற இருந்தவர் டெலிஃபோன் ஒலித்ததால் திரும்பி வந்து எடுத்தார். ஹலோ, ராமன் ஹியர். குட் மார்னிங் சார். நான் டிஎஸ்பி பழனிவேல் பேசுகிறேன். குட் மார்னிங், சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி இன்ஸ்பெக்டர் சோலையப்பன் எனக்கு வயர்லெஸில் ஒரு மெசேஜ் கொடுத்தார் சார். அதை உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு பட்டுச்சு. என்ன சொல்லுங்க. அவரோட கண்காணிப்பு எல்லைக்குள்ளே இருக்குது சார் லவ்டேல் ஏரியா. அங்கே ரோட்டில் ஒரு இரும்பு பாலம் இருக்குது. அவர் ஏரியாவில் உள்ள எல்லா பாலங்களையும் தினம் 2 தடவை சோதனை செய்ய சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் அப்படி சோதனை செஞ்சப்ப லவ்டேல் அவுட்டரில் உள்ள இந்த பாலத்தில் ஒரு இரும்பு தூணோட உள்மடிப்பில் இருந்து ஒரு பொட்டலம் கைப்பற்றி இருக்காரு. அந்த பேப்பர் பொட்டலத்தில் வெறும் மணல் தான் இருந்திருக்கு. ஆனால் பொட்டலம் வைக்கப்பட்டிருந்த இடம் ரொம்ப ரிமோட்டான இடமா. மணல் பொட்டலத்தை அந்த இடத்துல ரொம்ப மெனக்கட்டு யார் எதுக்காக வச்சிருக்க முடியும்னு புரியல. சந்தேகமா இருக்குன்னு சொன்னாரு. அவரை ஸ்பாட்லேயே இருக்க சொன்னேன். நான் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு ரிப்போர்ட் செஞ்சேன். மணல் பொட்டலத்துக்கு ரொம்ப மதிப்பு தர வேண்டியதில்லை. தினம் அந்த பாலத்தை நாம் சோதனை போடுறத பார்த்துட்டு இருந்த யாராவது குறும்பு பசங்க நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக விளையாட்டுத்தனமாக இப்படி செஞ்சுருக்கலாம். பதற வச்சு சந்தோஷப்படுறதுக்காகவே பல தடவை நமக்கு அங்கே பாம் வைக்கப்பட்டிருக்கிறதா இங்கே பாம் வைக்கப்பட்டிருக்கிறதா பொய்யான ஃபோன் தகவல்கள் வர்றதில்லையா? இந்த மாதிரி அந்த பொட்டலத்தில் இருக்கிறது பாம்னு நினச்சி நாம் ஏமாந்து போகிறதில்ல சந்தோஷம் அடைகிறதுக்காக யாராவது விஷமக்காரங்க செஞ்சுருக்கலாம். எதுக்கும் தரோவா பார்த்துருங்க. போய் பார்த்துட்டு வந்து மறுபடியும் எனக்கு தகவல் கொடுங்க. பக்கத்தில் ஆடு மாடு மேய்க்கிற பசங்க இருந்தால் மிரட்டி விசாரித்து பார்க்க சொல்லுங்க. ரைட் சார். ராமன் ரிசீவரை வைத்துவிட்டு புறப்பட்டு தன் காரில் ஏறி கரடிக்காட்டில் போடப்பட்டு வரும் விழா மேடை மற்றும் அலங்கார வளைவுகளில் பார்வையிட விரைந்தார். ராவ் போட்டு எடுத்து வந்த டீயை அலெக்ஸ் வாங்கி பருகிய போது பங்களா வாசலில் காரை நிறுத்தி இறங்கி உள்ளே வந்த கிரண் தன் கையில் இருந்த மாலை செய்தித்தாளை வெறுப்பாக வீசினான். போச்சு, பிரமாதமான ஐடியான்னு நினச்சோம், ஊத்திக்கிச்சு என்றான். என்னன்னு விபரம் சொல்லு. பேப்பரை படிச்சு பாரு. கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சி வச்ச மணல் பொட்டலத்தை எடுத்துட்டானுங்கப்பா. சூற புலிகளா இருக்கானுங்க. அலெக்ஸின் முகம் இருண்டது. அவசரமாக அந்த செய்தித்தாளை எடுத்து புரட்டி பார்த்தான். வாய்விட்டு படித்தான். போலீசிடம் விஷமம். டிஎஸ்பி கண்டிப்பு. மத்திய அமைச்சர் அஜய் ஆதித்ரேயா வருகிற 21ஆம் தேதி துப்பாக்கி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட ஊட்டிக்கு வருகை தர இருப்பதை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் போலீஸ் எஸ்பி ராமன் தலைமையில் தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஊட்டி மலைப்பாதையில் அமைச்சர் பயணம் செய்ய இருக்கிற பாதை முழுதும் கடுமையான கண்காணிப்பில் உள்ளன. லவ்டேலில் உள்ள ஒரு இரும்பு பாலத்தை இன்று காலை சோதனை செய்தபோது ஒரு பொட்டலம் ரகசியமாக பாலத்தின் தூண் ஒன்றில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தார்கள். அது வெடிகுண்டாய் இருக்கலாம் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு அந்த பொட்டலத்தை கையாண்டு பிரித்து பார்த்தபோது உள்ளே மணல் இருந்தது. இது பற்றி டிஎஸ்பி பழனிவேல் கொடுத்த அறிக்கையில் சோதனையில் ஈடுபட்டு வரும் போலீசாரை ஏமாற்றம் அடைய செய்து சந்தோஷப்படுவதற்காக யாரோ சில விஷமக்காரர்கள் இந்த குறும்பை செய்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தங்கள் உயிர்களை பணயம் வைத்து கடமையாற்றும் போலீஸ்காரர்களை கிண்டல் செய்யும் விதமாக இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது வருந்தத்தக்கது என்றும் அவர் கூறினார். லவ்டேல் பகுதியில் கண்காணிப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். படித்துவிட்டு அலெக்ஸும் வெறுப்பாக பேப்பரை வீசினான். நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப புத்திசாலித்தனமாக ஒத்திகை நடத்தி பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம்னு நீங்கள் இருந்தீங்க. ஆனால் எல்லா போலீஸ்காரனும் என்ன மாதிரி தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிங்களா என்று சிரித்தான் ராவ். கடுப்பேத்தாத. வாட்ச் டவர்லேருந்து பட்டனை அழுத்தி கச்சிதமாக காரியத்தை முடிச்சிடலாம்னு நினச்சோம். இனி அந்த பாலத்துக்கு எக்ஸ்ட்ரா கண்காணிப்பு வந்துடும். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது என்றான் கிரண். சரி விடு, சோர்ந்துடக்கூடாது. எனக்கு புதுசாக ஒரு ரூட் கிடச்சிருக்கு என்றான் அலெக்ஸ். என்ன? அந்த மினிஸ்டர் தன் ஸ்கூல் லைஃப் பற்றி எழுதின சுயசரித புத்தகத்தை சுவாரஸ்யமாக இருக்கேன்னு படித்ததில் அதிர்ஷ்டவசமாக ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்கு. விபரமாக சொல்லு அலெக்ஸ். அஜய் ஆதித்ரேயா மெட்ராஸில் தான் படிச்சிருக்காரு. அப்போ அவர் கூட படித்தவங்களை பற்றி சொல்கிறப்ப தேவசகாயம்னு ஒருத்தரை குறிப்பிட்டிருக்காரு. அவர் ஊட்டியில் தான் இருக்காராம்.
அந்த தேவசகாயம் சின்ன வயசுலேயே தேசப்பற்றோட இருந்தாராம். யாராச்சும் இந்தியாவை பற்றி மட்டமாக பேசினா ஓன்னு அழுதுருவாராம். பின்னாடி அவர் பெரியவரானப்புறம் காந்தியோட ஃபாலோயர் ஆகி சுதந்திர போராட்டங்கள்ல தீவிரமாக கலந்துக்கிட்டாராம். பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்காராம். அஜய் ஆதித்ரேயாவும் அவரும் ஒரு தடவை ஒரே ஜெயிலில் 3 மாதம் இருந்தாங்களாம். அப்போ அவங்க நட்பு ரொம்ப அதிகமாச்சாம். அப்புறம் 2 பேரும் வெவ்வேறு திசையில் பிரிஞ்சிட்டாங்களாம். அஜய் டெல்லி அரசியல்ல இளைஞர் அணியிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய மந்திரி ஆயிட்டாரு. இவர் ஊட்டியிலேயே ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனா அவங்க 2 பேரும் இப்பவும் அடிக்கடி லெட்டர் எழுதிக்குவாங்களாம். அஜய் தமிழ்நாடு வந்தா இவருக்கு தெரிவிச்சிடுவாராம். தேவசகாயம் புறப்பட்டு போய் சந்திப்பாராம். தேவசகாயத்தோட பொண்ணுக்கு அஜய் தான் தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வச்சாராம். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ற? முட்டாள், தமிழ்நாட்டில் எங்க அஜய் வந்தாலும் தேடி போய் அவரை பார்க்குற தேவசகாயம் அவர் இருக்கிற ஊட்டிக்கே வர்றப்ப சந்திக்காம இருப்பாரா? சந்திப்பாரு. அதுக்கு என்ன? எங்க சந்திப்பாரு? எப்ப சந்திப்பாரு? 21ஆம் தேதி கரடிக்காடு விழா முடிஞ்சு திரும்பினதும் அமைச்சர் நிருபர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் பிரமுகர்களையும் நண்பர்களையும் சந்திக்கிறதா நிகழ்ச்சி நிரல் சொல்லுது. அதனால கெஸ்ட் ஹவுஸ்ல 21ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கு மேல சந்திப்பாரு. கெஸ்ட் ஹவுஸ் உள்ள போக மினிஸ்டரை சந்திக்க கலெக்டர் விசேஷமா கொடுக்குற அடையாள அட்டை வேணும். அது இல்லாம நீயோ நானோ டொனேஷன் கேட்க போற மாதிரி சுலபமா போயிட முடியாது. அந்த அடையாள அட்டையோட நம்ம தேவசகாயம் நிச்சயமா உள்ள போவாரு இல்லையா? ஆமா. நம்மால உள்ள போய் வெடிகுண்டு வச்சுட்டு வர முடியாத பட்சத்துல உள்ள சுலபமா போக முடிகிற வர விட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வர செய்யறது சுலபம் இல்லையா? தேவசகாயம் எப்படி வெடிகுண்டு வைப்பாரு? அவரை ஒத்துழைக்க செய்யலாம். எப்படி? அலெக்ஸ் தன் திட்டத்தை விவரிக்க மற்ற இருவரும் அதை உன்னிப்பாக கவனித்து முடித்து ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது என்றார்கள். மேற்கொண்டு பேசி நடவடிக்கைகளை தீர்மானித்தார்கள். அத்தியாயம் 10. தேதி 19. ஜெயகிருஷ்ணன் கொடுத்திருந்த டெலிஃபோன் நம்பரை முயன்று எதிர்முனையில் எடுக்கப்பட்டதும், ஹலோ, மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் இருக்காரா என்றான் கிரண். அவன் முகத்தையே ராவும் அலெக்ஸும் பார்த்தார்கள். 1 நிமிஷம் என்று காத்திருக்க சொல்லப்பட்டான். சிகரெட் புகையை சைடில் திரும்பி வெளியேற்றினான். உன்னிகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். வணக்கம் சார், என் பேர் கிரண். மெட்ராஸ்லேருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயமா ஊட்டி வந்திருக்கோம். எங்களை அனுப்பி வச்சது மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன். ஓ, சொல்லுங்க. அவர் ஃபோன் செஞ்சிருந்தாரு. நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? தேவசகாயம்னு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இங்கே ஊட்டியில் இருக்காரு. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அஜய் ஆதித்ரேயாவோட ஃப்ரெண்டு. அவரோட அட்ரஸ் வேணும். அவர் வீட்டில் யார் யார் இருக்காங்கங்கிற விவரம் வேணும். அப்புறம் ஊட்டியில் தங்குற மினிஸ்டரை சந்திக்க அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும். அவ்வளவுதானே? தேவசகாயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்ல. சொக்கானி பங்களால தானே தங்கியிருக்கீங்க? ஆமாம். நீங்கள் கேட்ட தகவல்களோட நானே ஃபோன் பண்ணுறேன். ரைட் சார் என்று ரிசீவரை வைத்துவிட்டு முடிந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கினான் கிரண். இன்னைக்கு காலையில் காய்கறி வாங்கிட்டு வரப்போனப்போ ஒரு சீன் பார்த்தேன் என்றான் ராவ். சிறிய கத்தி ஒன்றால் தன் கையில் இருந்த ஆப்பிளின் தோலை சுருள் சுருளாக உரித்து நீக்கியபடி. என்ன? சுவர்ல போஸ்டர்கள் ஒட்டியிருந்துச்சு. அதுல கரடிக்காட்டில் துப்பாக்கி தொழிற்சாலை துவக்க வரும் மத்திய அமைச்சரே திரும்பிப்போ, இந்த திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம்னு கொட்டை எழுத்துல போட்டு கீழே மக்கள் நல்வாழ்வு மன்றம் கரடிக்காடுன்னு போட்டிருந்துச்சு. தெரியும். இது மட்டும் இல்ல, பல அமைப்புகள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. மெட்ராஸ்ல உள்ள சில அமைப்புகள் கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இங்க கரடிக்காட்டுல உள்ள இந்த மாதிரி அமைப்புகள்ல உள்ள தீவிரமான உறுப்பினர்களால அமைச்சருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம்னு எதிர்பார்த்துதான் 1 வாரம் முன்னாடியிலிருந்து நிறைய பேரை கைது செஞ்சிட்டாங்க. சிங்கமுத்து கூட தன் தம்பியை கைது செஞ்சிட்டதா சொன்னானே என்றான் கிரண். நான் பார்த்தப்போ போலீஸ்காரங்க அந்த போஸ்டர்கள் மேல தண்ணி ஊற்றி தகரம் வச்சு சுரண்டி கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐடியா என்று சொடக்கு போட்டான் அலெக்ஸ். என்ன? 1 வாரத்துக்கு முன்னாடியே முக்கியமானவங்களை எல்லாம் அரெஸ்ட் செஞ்சப்புறம் மினிஸ்டர் வர இன்னும் 2 நாள் இருக்கிறப்ப இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பு கோஷ்டியில் இன்னும் நிறைய பேர் வெளியில தான் இருக்காங்க இல்லையா? சரி, அதுக்கு என்ன? கரடிக்காடு மக்கள் நல்வாழ்வு மன்றத்தை சேர்ந்தவங்க தான் நாம 3 பேரும். அதாவது இந்த கதை வசனம் தேவசகாயத்துக்காக. புரியுதா? புரியுது. மினிஸ்டர் மர்டர்ல சதிவேலை செஞ்சது மக்கள் நல்வாழ்வு மன்றம்னு போலீஸை நம்ப வைக்கணும், அப்படித்தானே? ஆமா. இப்ப வெளியில போய் பப்ளிக் பூத்துல இருந்து SP ராமனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடலாம். என்னன்னு? போர்க்களத்தில் சந்திப்போம்னு தெளிவா சொல்லு. நாங்க ஒட்டின போஸ்டரை கிழிச்சிட்டா சரியா போச்சா? வெடிக்க போற புரட்சியை உங்களால எதுவும் செய்ய முடியாது சார்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அலெக்ஸ், நீயே போய் பேசிட்டு வா. ஒரு சின்ன சந்தேகம். உன் ஃபோன் காலை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு மினிஸ்டரை வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா? சேச்சா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதை விட வேற அவமானம் இல்லை. ஃபோன் பேசினது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க.
பொதுவாகவே எந்த விஐபி வந்தாலும் சமயத்தில் இந்த மாதிரி சில மிரட்டல்கள் வரும் என்ற அலெக்ஸ் புறப்பட்டான். கெஸ்ட் ஹவுஸில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்த்து அதிகாரிகளுக்கு குறிப்புகள் வழங்கி கொண்டிருந்த எஸ்பி ராமனுக்கு அங்கே இருக்கும் போனில் டிஎஸ்பி பழனிவேலு காத்திருப்பதாக தகவல் வந்ததும் சென்று பேசினார். சார், கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்த ஃபோன் காலை நான் அட்டன் செஞ்சேன். யாரோ ஒருத்தன் தன்னை அறிமுகப்படுத்திக்காம கோபமாக 2 வரி பேசிட்டு உடனே லைனாக கட் பண்ணிட்டான். என்ன பேசினா? போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டா சரியா போச்சா? வெடிக்க போகிற புரட்சியை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவுதான் சொன்னான். கட் பண்ணிட்டான். மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கால் எங்கேருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் அவுட் செய்ய முடியலை. ஆனால் லோக்கல் கால் தான். 4-5 கான்ஸ்டபிள்களை உடனே எல்லா பப்ளிக் பூத்துகளுக்கும் போய் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். கரடிக்காடு குரூப்பாக தான் இருக்கணும். கரடிக்காட்டில் மட்டும் 230 பேரை அரெஸ்ட் செய்யணும்னு நாம் லிஸ்ட்டு தயார் செஞ்சோம். ஆனால் 178 பேரைத்தான் அரெஸ்ட் செய்ய முடிஞ்சுது. மிச்சம் பேர் தகவல் தெரிஞ்சு தலைமறைவாயிட்டாங்க. அவங்க தான் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. அரெஸ்ட் செய்யப்படாத 52 பேரோட ஃபோட்டோக்களை சேகரித்து பிரிண்ட் போட்டு ஊட்டி முழுக்க நல்லா தேட சொல்லி இன்ஸ்பெக்டர் முத்தப்பா தலைமையில் ஒரு குரூப்பை அனுப்பி வச்சேன். அவருக்கு இந்த தகவல் கொடுத்துருங்க. அவரை என்ன வந்து உடனே பார்க்க சொல்லுங்க. புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொன்னதால இந்த ஃபோன் காலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோன்னு நான் நினச்சேன் சார். கரெக்டு தான், ஃபோன் பேசினவனை பிடிச்சிட்டா நல்லது தான். ஆனால் பேப்பர்காரங்களுக்கு இந்த மேட்டர் கொடுத்துட வேணாம். ரெக்கார்டு பண்ணின அவன் குரலை 2-3 கேசட்டில் பிரதி எடுத்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க கிட்ட போட்டு காட்டி அடையாளம் சொல்ல முடியுமான்னு விசாரிச்சு பாருங்க. தெரிஞ்சாலும் காட்டி கொடுப்பாங்களா? மிரட்டி விசாரிங்க சார். அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு பேசலாம் என்று ஃபோனை வைத்த எஸ்பி ராமன் ஒரு பெருமூச்சை வெளியேற்றினார். ஒலித்த ஃபோனை ராவ் எடுத்தான். கிரண் இருக்காரா? நான் உன்னிகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு செகண்ட் சார் என்று ரிசீவரின் வாய்ப்பொத்தி கிரணிடம் நீட்ட கிரண் வாங்கி குட் ஈவினிங் சொல்லுங்க சார். எழுதிக்கிறீங்களா? தேவசகாயம் அட்ரஸ் நம்பர் 17 டேனியல் ஸ்ட்ரீட், ஃபிங்கர் போஸ்ட். இது ஊட்டியிலேருந்து ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் கம்பெனி இருக்குது பாருங்க, அதுக்கு போகிற வழியில் இருக்குது. பக்கத்தில் கோல்ஃப் கிளப்பு இருக்கும். அவர் வீட்டில் இப்போ அவரும் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிற கல்யாணமான அவர் பொண்ணு ஜான்சியும், ஜான்சியோட 6 வயசு பையன் ஹென்ரியும், 6 மாத கைக்குழந்தை எலிசாவும் இருக்காங்க. இவருக்கு கலெக்டர் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கான ஸ்பெஷல் விசிட்டர்ஸ் பாஸ் கொடுத்துருக்காரு. இவருக்கும் விமலாதித்தன்னு ஒரு எக்ஸி எம்பிக்கு மட்டும் 21ஆம் தேதி மத்தியானம் மினிஸ்டர் கெஸ்ட் ஹவுஸில் ஓய்வெடுக்கிற நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தியானம் 2:30லேருந்து 3:30 வரைக்கும் எப்போ வேணாலும் அவங்க மினிஸ்டரை பார்க்க வரலான்னு பாஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் தகவல்கள் வேணுமா? இல்லை, போதும் சார். ஆளுங்க வேணுமா? தண்டத்துக்கு 100 பேரை இப்போதைக்கு சும்மா தான் வச்சுருக்கேன். சொன்னீங்கன்னா அனுப்பி வைக்கிறேன். தேவைப்பட்டா கேட்குறேன் சார். ஃபோனை வைத்தான் கிரண். அத்தியாயம் 11. ஊட்டி வாழ் மக்களும் காவல்துறையினரும் கிரண், ராவ், அலெக்ஸும் நம் வாசக பெருமக்களும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 21ஆம் தேதியின் விடியலில் வழக்கம் போல எந்த சுரத்தும் இல்லை. பவர் குறைந்த பேட்டரியில் இயங்கும் டார்ச் லைட்டு போல சூரியன் ஜொரத்தில் இருந்து விழிப்பது போல மெதுவாக விழித்து வானுயர, லெக்சரரை மதிக்காத கல்லூரி மாணவர்கள் போல பனிமேகங்கள் ரொம்ப மெதுவாகத்தான் விலகி கொண்டிருந்தன. ஃபிங்கர் போஸ்ட் தேவசகாயத்தின் வீட்டு வாசலில் அந்த அம்பாசிடர் கார் வந்து நின்றது. இருட்டு இன்னும் சரியாக விலகாத அந்த அதிகாலையில் காரிலிருந்து இறங்கிய கிரண், ராவ், அலெக்ஸை கவனிக்க அங்கே வேறு யாரும் இல்லை. கிரண் டிக்கி திறந்து வெகு ஜாக்கிரதையாக அந்த பெரிய பலாப்பழத்தை தன் 2 கைகளாலும் தூக்கி கொண்டான். மூவருமாக வீட்டின் வாசலை அடைந்தார்கள். அலெக்ஸ் கதவை தட்டினான். வினாடிகளில் கதவை திறந்தாள் ஜான்சி. யாரு? நாங்க தலைக்குந்தாலேருந்து வரோம். அங்க காந்தி பேரவைன்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட ஆண்டு விழாவுக்கு தியாகி ஐயாவை அழைக்கிறதுக்காக வந்தோம். இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பலாப்பழம். அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தோம். அதிகாலையில போனா தான் ஐயாவை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதான் இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டோம் என்றான் அலெக்ஸ். ஜான்சி எந்த சந்தேகமும் இல்லாமல் உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க என்று நாற்காலிகளை எடுத்து போட்டாள். குளிச்சிட்டு இருக்காரு. உள்ளே வந்து பழத்தை ஓரமாக வைத்துவிட்டு அமர்ந்தார்கள். தூளியில் உறங்கும் குழந்தையையும் பாயில் படுத்துறங்கும் ஹென்ரியையும் பார்த்தார்கள். எழுந்தார்கள். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க என்றவளை நோக்கி ரிவால்வரை நீட்டினான் கிரண். அவள் அதிர்ந்து போய் நிற்க தூளியிலிருந்து குழந்தையை தூக்கினான் அலெக்ஸ். தூக்க கலக்கமாயிருந்த ஹென்ரியை தூக்கினான் ராவ். ஐயோ, என்ன இதெல்லாம்? என்ன செய்றீங்க? பதறினாள் ஜான்சி. ஷூ, சத்தம் போடக்கூடாது. குழந்தைங்க முழிச்சுக்குவாங்க. பாவம், அப்புறம் நாங்க அவங்கள அனாவசியமா மயக்கப்படுத்த வேண்டியிருக்கோம் என்றான் கிரண். இடுப்பில் ஈரத்துண்டுடன் பதட்டமாக அங்கே வந்த தேவசகாயம். என்ன நடக்குதுங்க? நீங்களாம் யாரு என்றார். தேவசகாயம் சார்,
உங்களால எங்களுக்கு ஒரு சின்ன காரியமாக வேண்டியிருக்கு. அந்த காரியம் முடியற வரைக்கும் உங்க பொண்ணையும் பேர குழந்தைகளையும் எங்க பொறுப்புல வச்சுக்க போறோம். நீங்க அழைச்சிக்கிட்டு போங்க என்ற ராவ் தன் தோளில் சாய்ந்திருந்த ஹென்ரியை கிரணின் தோளுக்கு மாற்றிவிட்டு தானும் ஒரு துப்பாக்கி எடுத்து அதை தேவசகாயத்தின் நெற்றி பொட்டில் வைத்தான். ஜான்சி, சத்தம் போடாம அவங்களோட போமா. உங்க அப்பா நான் சொல்றபடி நடந்துகிட்டதும் உங்க 3 பேரையும் பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவோம். இப்ப போ. நகரு, இல்லைன்னா சுடுவேன். பயந்து நடுங்கிய ஜான்சி வேறு வழி இல்லாமல் தயங்கி தயங்கி வாசலுக்கு நடந்தாள். கிட்டத்தட்ட காரில் ஏற்றப்பட்டாள். குழந்தைகள் உறங்கிய நிலையிலேயே ஏற்றப்பட்டனர். கிரண் காரை ஓட்டினான். கார் போனதும் கதவை சாத்தின ராவ், தியாகி ஐயா, சட்டை போட்டுட்டு வாங்க, பேசலாம் என்று மிரட்டினான். தேவசகாயம் பிரமிப்பு கலையாமல் இருந்தார். இயந்திரமாய் கதர் சட்டை அணிந்து கதர் வேட்டி கட்டி கொண்டார். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? யார் நீங்க? என் குழந்தைங்கள எங்க கொண்டு போயிருக்காங்க? முதல்ல உட்காருங்க. ஒரே நேரத்துல எல்லா கேள்வியையும் கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க. நாங்க கரடிக்காட்டை சேர்ந்தவங்க. அங்க மக்கள் நல்வாழ்வு மன்றம்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா? அதுல நாங்க தீவிரமான மெம்பர்ஸ். துப்பாக்கி தொழிற்சாலை கட்ட போறாங்க கரடிக்காட்டுல. அதனால கரடிக்காட்டோட சூழ்நிலையே மாறிடும். மக்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். எப்பவும் இராணுவ நடமாட்டம் இருக்கும். மக்கள் நிம்மதியா வாழ முடியாது. அதனால துப்பாக்கி தொழிற்சாலை அங்க வரக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தி கலெக்டர் கிட்ட 6 மாசம் முன்னாடியே மனு கொடுத்தோம். ஆனா அதையெல்லாம் மதிக்கவே இல்லை இந்த அரசாங்கம். தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுன்னு தீர்மானிச்சு இன்னைக்கு சாயங்காலம் அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. எங்க அமைப்புல உள்ள 3/4 பேரை கைது செஞ்சுட்டாங்க. ஆனாலும் மிச்ச பேர் ஒத்துமையா தலைமறைவா இருந்து எதிர்ப்பு காட்டுறோம். ஊட்டி முழுக்க போஸ்டர் ஒட்டினோம். அப்படியும் கண்டுக்கல. இந்த அடிக்கல் நாட்டுற விழா கண்டிப்பா நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டோம். அதுக்கு மத்திய அமைச்சரை கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜீசஸ், மத்தியானம் 2:30 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸில் அமைச்சரை நீங்கள் சந்திக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அமைச்சரை பார்க்க போகிறப்போ அந்த பலாப்பழத்தோட போகணும். 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்துடணும். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வர்றப்ப உங்கள் பொண்ணும் குழந்தைங்களும் பத்திரமா இங்கே இருப்பாங்க. தேவசகாயம் திரும்பி அந்த பலாப்பழத்தை பார்த்தார். அவருக்கு ஏதோ புரிந்தது. திணறி கேட்டார், என்ன இருக்கு அந்த பலாப்பழத்துக்குள்ள? பலாப்பழத்துக்குள்ள பலாச்சுளை தான் இருக்கும் என்று சிரித்த ராவ், கூடவே பவர்ஃபுல் பாம் இருக்கு, கவலைப்படாதீங்க, அது தானா இயங்காது. தூரத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அதை இயக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் உள்ள நீங்க போய் அமைச்சரை பார்த்து பழத்தை கொடுத்துட்டு 10 நிமிஷம் பொதுவா பேசிட்டு இருந்துட்டு திரும்பி வெளியில வந்தப்புறம்தான் எங்க ஆள் இந்த பாமை இயக்குவான். ஜீசஸ், என் ஃப்ரெண்டை என் கையால கொல்ல சொல்றீங்களே? நீங்க தானே சந்தேகம் ஏற்படாத நபரா இருக்கீங்க. நீங்க தானே சுலபமா உள்ள போக முடியும். நீங்க தானே மினிஸ்டரை சந்திக்க ஸ்பெஷல் பாஸ் வச்சிருக்கீங்க. அதனால தான் உங்க மூலமா காரியம் சாதிக்க முடிவு செஞ்சோம். இதுக்கு நான் ஒத்துக்கலன்னா? சிம்பிள். ஊட்டியில ரொம்ப அழகா தற்கொலை பாறை இருக்கு, தெரியுமா? அங்கிருந்து உங்க ஒரே பொண்ணை தள்ளி விட்டுட்டு குழந்தைகளையும் வீசிடுவோம். குடும்ப பிரச்சனையால என் பொண்ணு மனசொடிஞ்சு தன் குழந்தைகளோட சேர்ந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு நீங்க சொல்லிக்கலாம். ஐயோ என்றார் தேவசகாயம். நினைச்சாலே பதறுதில்ல. பொறுமையா யோசிங்க. மத்தியானம் 2:30க்கு அப்பாயின்மெண்ட். இங்கேருந்து 1:30 மணிக்கு நாம 2 பேரும் புறப்படலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் வாசல் வரைக்கும் நான் துணைக்கு வருவேன். அப்புறம் நீங்க மட்டும் உள்ள போறீங்க. என்ன? பலாப்பழத்தை செக்யூரிட்டிக்காரங்க என்ன கருவி வச்சு சோதிச்சாலும் உள்ள குண்டு இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி சாமர்த்தியமா பேக்கிங் செட்டப். எந்த விளையாட்டுத்தனமும் வேணா தியாகி ஐயா. உள்ள ஒரு வயர்லெஸ் மைக்கும் இருக்கு. எந்த சான்ஸும் இல்ல. எங்க காரியம் நடக்கலன்னா நிச்சயம் 3 உயிர்களை நீங்க இழப்பீங்க. புரிஞ்சுதா என்றான் ராவ். தேவசகாயம் நொந்து போனார். என்ன சோதனை இது? எனக்கு இருப்பதோ ஒரே மகள். அவளோடு 2 பிஞ்சுகள். இவர்களை பணயமாக வைத்து என்னை பாவகாரியம் செய்ய சொல்கிறார்களே. இது தேச துரோகம். செய்யாவிட்டால் என் குடும்பம் நாசம். மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்வது? என் ஜான்சி, என் ஹென்றி, என் எலிசா, என் தேசம். நான் என்ன செய்ய போகிறேன்? அத்தியாயம் 12. இன்ஜெக்ஷன் மூலம் ஏற்றப்பட்ட மயக்க மருந்தின் காரணமாக சொக்கானி பங்களாவின் ஒரு அறையில் ஜான்சி மற்றும் குழந்தைகள் ஆழ்ந்த மயக்கத்தில் ஆழ்ந்திருக்க அந்த அறையை பூட்டிவிட்டு ஹாலுக்கு வந்து அலெக்ஸ் எதிரில் அமர்ந்தான் கிரண். மறுபடி கேட்குறேன்னு நினைக்காத. கெஸ்ட் ஹவுஸில் உள்ள அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பலாப்பழத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு போக அனுமதிப்பாங்களா? கர்நாடகாவுக்கு அஜய் ஆதித்ரேயா வந்தப்போ பொதுக்கூட்டங்களில் மாலை அணிவிக்க தடை விதிச்சிருந்தாங்க. அதே சமயம் அவரை தனியாக சந்திக்கிற விஐபிக்களை மாலை போடவும் பரிசுகள் கொடுக்கவும் அனுமதிச்சிருக்காங்க. ஒரு பித்தளை தொட்டில ரோஜா செடி வச்சு ஒருத்தர் கொடுத்தார். ஒரு கூடை நிறைய ஆப்பிள் கொடுத்தார் ஒருத்தர் சூட்கேஸில் வச்சு கட்சிக்கு நிதி கொடுத்தாரு. அதையெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க. இங்கே எஸ்பி ராமன் பண்ணியிருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே கர்நாடகாவில் செய்யப்பட்ட ஏற்பாடுகளை உதாரணமாக வச்சுட்டு தான் செஞ்சிருக்காரு. அதனால நிச்சயம் அனுமதிப்பாங்க. சோதிச்சுட்டு அனுமதிப்பாங்க.
சோதனையில் பழத்துக்கு உள்ள செஞ்சு வச்சிருக்கிற சதி வேலை தெரிஞ்சிடாது இல்லையா? நான் கெஸ்ட் ஹவுஸில் உள்ள செக்யூரிட்டி ஏற்பாடுகளை பற்றி உன்னிகிருஷ்ணன் மூலமாக கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலாப்பழ யோசனைக்கு வந்தேன். கெஸ்ட் ஹவுஸில் மெட்டல் டிடெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கேனர் இல்லை. ஏர்போர்ட்டில் உபயோகிக்கிற மாதிரி ஸ்கேனர் வச்சு அது மூலமாக பலாப்பழத்தை அனுப்பிச்சா தொலைஞ்சோம். ஆனால் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்கேனர் கொண்டு வரல. மெட்டல் டிடெக்டருக்கு நம்ம பாம் நிச்சயமாக தப்பிச்சுக்கும். தியாகி ஏதாச்சும் கோல்மால் பண்ணிட மாட்டாரே? பலாப்பழத்துக்குள்ள வெடிகுண்டோட வயர்லெஸ் மைக்ரோஃபோனும் அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிசீவர் ராவ் கிட்ட இருக்கு. தேவசகாயம் கெஸ்ட் ஹவுஸ் உள்ள போறப்போ நான் எதிரில் கடைத்தெருவில் உள்ள ரெடிமேட் கடையில் துணி பார்த்தபடி எதிரில் ஒரு கண் வச்சிருப்பேன். என் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள ரிமோட் கண்ட்ரோல் பட்டனில் ஒரு கை வச்சிருப்பேன். அவரை அனுப்பிச்சிட்டு ராவ் கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்தி இருக்கிற நம்ம காரில் வெயிட் பண்ணி மைக்ரோ ரிசீவரில் கவனமாக இருப்பான். எல்லாம் திட்டப்படி நடந்தா தேவசகாயம் அமைச்சர்கிட்ட பழம் கொடுத்துட்டு பேசிட்டு வெளியில் வருவார். அவர் கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியில் வர்றது தான் எனக்கு சிக்னல். உடனே நான் பட்டனை அழுத்திடுவேன். பெரிய சத்தத்தோட பாம் வெடிக்கும். கெஸ்ட் ஹவுஸே அங்கங்கே இடிஞ்சிடும். பரபரப்பில் நான் நழுவி காரில் ஏறிக்குவேன். நாங்கள் புறப்பட்டு வந்துடுவோம். அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை செஞ்சு பழத்தை ஒருவேளை உரிச்சு பார்க்க முற்பட்டாலோ இல்லை தேவசகாயம் தான் மிரட்டல் முனையில் வந்திருக்கிறத உளறி கொட்டினாலோ மைக்ரோ ரிசீவரில் அதை கேட்குற ராவ் நேராக நான் இருக்கிற கடைக்கு வந்துடுவான். அவன் கடைக்கு வந்தா உள்ள சிக்கல்னு அர்த்தம். தியாகி வெளியில் வர்ற வரைக்கும் காத்திருக்காம நான் உடனே ரிமோட்டை அழுத்திடலாம்னு அர்த்தம். அழுத்திடுவேன். நம்ம பொறுத்த வரைக்கும் பழம் அந்த பில்டிங் உள்ள போனாலே போதும். அமைச்சர் ரூமுக்குள்ள பழம் போயிட்டா அமைச்சர் மரணம் 100% கேரண்டி. ரூமுக்கு வெளியில் வெடிச்சாலும் இடிபாடுகளில் சிக்கிடுவார் அமைச்சர். அப்போ மரண கேரண்டி 90% தான். ஆனால் எப்படியும் பாம் வெடிக்கிறோம். நீ எத்தனை மணிக்கு புறப்படுற? 2 மணிக்கு இங்கே நான் புறப்பட்டா போதும். நீ இந்த 3 பேரையும் பத்திரமா பார்த்துக்க. பாம் வெடிச்சப்புறம் இவங்களை கொண்டு போய் ஏதாச்சும் மர நிழலில் இறக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கூடலூர் வழியா குண்டல்பேட் போய் கர்நாடகாவில் மாயமாக மறைஞ்சிடுறோம். 4-5 நாள் கழிச்சு தான் ஜெயகிருஷ்ணனை கான்டாக்ட் செய்கிறோம். ஓகே என்றான் அலெக்ஸ். காலை 9 மணிக்கு அமைச்சர் இறங்க போகிற வெலிங்டன் இராணுவ முகாமின் ஹெலிகாப்டர் தளத்தில் துவங்கி ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ், பிறகு அங்கிருந்து கரடிக்காடு விழா மேடை வரை பாதுகாப்பு ஏற்பாடுகளை இறுதியாக ஒருமுறை செக் செய்துவிட்டு 12 மணிக்கெல்லாம் வெலிங்டனில் அமைச்சரை வரவேற்க தயாராய் வந்து சேர்ந்தார் எஸ்பி ராமன். 12:05க்கு கலெக்டர் வந்தார். தவிர முக்கியமான அரசியல் புள்ளிகள் காத்திருந்தார்கள். குண்டு துளைக்க முடியாத விசேஷ கார் காத்திருந்தது. அதற்கு முன்னாலும் பின்னாலும் போலீஸ் ஜீப்புகள் தயாராய் இருந்தன. சரியாக 12:15க்கு இராணுவ ஹெலிகாப்டர் டமடமவென்று ஓசை எழுப்பியபடி வந்து அதற்கான தளத்தில் இறங்கி நின்றது. என்ஜின் நிறுத்தப்பட்ட பிறகும் தலைமேல் இறக்கைகள் சுழன்று கொண்டிருந்தன. அமைச்சர் அஜய் ஆதித்ரேயாவும் அவரது உதவியாளரும் துப்பாக்கி ஏந்திய 2 சிறப்பு கமாண்டோக்களுடன் இறங்கினார்கள். கலெக்டர் கை குவித்து வணங்கி வரவேற்றார். எஸ்பி ராமனை அறிமுகப்படுத்தினார். சில மாவட்ட அதிகாரிகளை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அரசியல் பிரமுகர்களின் கை குவிப்புக்கு புன்னகையுடன் தலையசைத்து கை குவித்தபடி நடந்த அஜய் ஆதித்ரேயா தனக்கான விசேஷ காரில் ஏறிக்கொண்டதும் மற்றவர்களும் அவரவர் வாகனங்களில் ஏறிக்கொண்டார்கள். பைலட் ஜீப்புகள் முதலில் செல்ல, பிறகு அமைச்சரின் கார் செல்ல, பிறகு சில ஜீப்புகளை தொடர்ந்து 15 கார்கள் தொடர்ந்தன. ஊட்டியின் கெஸ்ட் ஹவுஸ் வந்து சேர்ந்தார்கள். ஃபிங்கர் போஸ்டில் ஆட்டோவில் பலாப்பழத்துடன் தியாகி தேவசகாயமும் ராவும் ஏறிய போது மணி 2:05 மணி 2:05 இருக்கும்போது அலெக்ஸ் கிரண் சொன்ன ஆல் தி பெஸ்டுடன் காரில் புறப்பட்டான். கெஸ்ட் ஹவுஸுக்கு தொலைதூரத்தில் பேசிக்கொண்ட இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி கடைத்தெரு பக்கமாக நடந்தான் அலெக்ஸ். ஸ்வர்ணா ரெடிமேட்ஸ் வந்து சேர்ந்தான். கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே வந்து டிஷர்ட் பகுதிக்கு வந்தான். வட்டமான எவர் சில்வர் வளைய ஸ்டாண்டில் ஏராளமான டிஷர்ட்டுகள் ஹேங்கர்களில் மாட்டப்பட்டு தொங்கின. ஒவ்வொன்றாக நகர்த்தியபடி கண்ணாடி சுவர் வழியாக எதிரே கெஸ்ட் ஹவுஸை பார்க்க துவங்கினான் அலெக்ஸ். மணி 2:20. ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து பலாப்பழத்துடன் தேவசகாயம் மட்டும் இறங்கிக் கொள்ள ராவை சுமந்து ஆட்டோ விலகியது. கேட் அருகே நின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தேவசகாயத்தின் விசிட்டர் பாஸை வாங்கி பார்ப்பதையும் பலாப்பழத்தை காட்டி ஏதோ கேட்பதையும் பிறகு மெட்டல் டிடெக்டரால் பழத்தை தடவி பார்ப்பதையும் அதன் பிறகு தலையசைத்து அவரை உள்ளே அனுமதித்ததையும் மகிழ்ச்சியோடு பார்த்தான் அலெக்ஸ். ராவ் ஆட்டோவை அனுப்பிவிட்டு நடந்து அலெக்ஸ் நிறுத்தியிருந்த காரின் உள்ளே அமர்ந்து மைக்ரோ ரிசீவரை ஆன் செய்து அதன் ஹெட்போனை காதில் அணிந்து கொண்டான். மிஸ்டர் தேவசகாயம், ஒரு ஆபீசரின் குரல் கேட்டது. நான் தான் சார் என்ற தேவசகாயத்தின் குரல் கேட்டது. ஒரு 10 நிமிஷம் காத்திருங்க, அமைச்சர் 2:30 மணிக்கு தான் யாரையும் அனுமதிக்க சொல்லியிருக்காரு. சரி சார்
ராவ் நிம்மதியாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். தேவசகாயம் அமைச்சரின் அறைக்கு வெளியே அமர்ந்து காத்திருந்த சமயம் ஒரு காரியம் செய்தார். தன் சட்டைப்பையில் இருந்து ஒரு காகிதம் எடுத்தார், பேனா எடுத்தார். அங்கிருந்த செய்தித்தாளை மடக்கி வைத்து எழுதத் துவங்கினார். அவசரம், எச்சரிக்கை. பதட்டத்தை குரலில் காட்ட வேண்டாம். இந்த பலாப்பழத்திற்குள் வெடிகுண்டு இருக்கிறது. உடனே இதை செயலிழக்க செய்யுங்கள். உள்ளே மைக்கும் இருக்கிறது. இங்கே பேசுவது முழுக்க எதிரிகள் கேட்கிறார்கள். எனவே எந்த கேள்வியும் கேட்காமல் ஓசையின்றி செயல்படுங்கள். நான் வெளியே போன பிறகுதான் தூரத்தில் இருந்து இயக்கி இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ய போகிறார்கள். பதறாமல் செயல்படுங்கள். விபரம் பிறகு. எழுதி முடித்ததும் தேவசகாயம் சற்று தள்ளி நின்றிருந்த டிஎஸ்பி பழனிவேலிடம் சென்றார். அவரை தொட்டு தன் உதட்டில் விரலை வைத்து சத்தம் கூடாது என்று சைகை காட்டி கடிதத்தை கொடுத்தார். படித்து முடித்த பழனிவேலு அதிர்ந்தார். திரும்பி அந்த பலாப்பழத்தை பார்த்தார். அவசரமாக செயல்பட்டார். அதை தூக்கி கொண்டு வேறு ஒரு அறைக்கு சென்றார். வெடிகுண்டு நிபுணரை அழைத்து வந்து அந்த கடிதத்தை மௌனமாக படிக்க செய்தார். உடனே வெடிகுண்டை செயலிழக்க செய்யவும் என்று எழுத்து மூலம் உத்தரவிட்டார். கத்தி கொண்டு பழம் நறுக்கப்பட்டது. வெடிகுண்டு சோதிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஒரு தனிப்படை அமைத்து சுற்றுப்பக்கம் நடத்திய சோதனையில் காரில் இருந்த ராவ் ரிசீவருடன் பிடிபட்டான். அவனை போலீஸ் பாணியில் விசாரித்து சொக்கானி பங்களாவிற்கு சென்று தியாகியின் மகள் மற்றும் குழந்தைகளையும் காப்பாற்றினார்கள். அலெக்ஸ் கைது செய்யப்பட்டான். அந்த ஜவுளிக்கடையில் தியாகி வெளியே வருவதற்காக காத்திருந்தான் அலெக்ஸ். அப்போது கடை உள்ளே வந்த ராவை கண்டதும் ஏதோ விபரீதம் ஆகிவிட்டது என்று தன் பாக்கெட்டில் இருந்த ரிமோட்டை ஆன் செய்தபோது பாம் வெடிக்கவில்லை. ஒன்றும் புரியாமல் விழித்த அலெக்ஸிடம் போகலாமா என்று கேட்டார் தனிப்படை அதிகாரி. மறுநாள் செய்தித்தாளில் அமைச்சரை கொலை செய்ய முயன்ற கிரண், ராவ், அலெக்ஸ் என்ற மூவரையும் போலீசார் கைது செய்தனர். கொலை செய்ய தூண்டியவரை விரைவில் கைது செய்வோம் என்றார் கமிஷனர். முற்றும்.